Praise the Lord. கரங்களை உயர்த்தி 3 முறை தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. सर्वशक्तिमान परमेश्वर की महिमा हो. இந்த கன்வென்ஷனுடைய 2வது நாள் இரவு கூட்டத்தில் வந்திருக்கின்ற அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். इस कन्वेंशन के दूसरे दिन में आए हुए परमेश्वर के लोगों के लिए मैं प्रभु यीशु के नाम में शुभकामनाएं देता हूं. இந்த நாளில் தேவன் நம் நடுவில் கிரியை செய்வாராக. परमेश्वर आज के दिन हमारे बीच में काम करेगा. ஆமென் ஆமென். Praise the Lord. எத்தனை பேர் வாஞ்சையோடு தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று இருக்கின்றீர்கள்? कितने लोग चाहत के साथ परमेश्वर के वचन को सुनने के लिए बैठे हैं? ஆமென் ஆமென். ஹalleluya हालेलुया. உங்கள் வாஞ்சையின்படி தேவன் உங்களோடு இடைப்படுவாராக. आपके चाहत के साथ परमेश्वर आपसे बात करेगा. இந்த கன்வென்ஷன் செய்திக்காக நான் தேவ சமூகத்தில் இருந்த பொழுது इस कन्वेंशन के संदेश के लिए जब मैं परमेश्वर के सम्मुख में बैठा, பங்காளி என்ற ஒரு வார்த்தையை தேவனின் உள்ளத்தில் வைத்துக் கொண்டே இருந்தார். परमेश्वर ये मेरे मन में एक सहायक बात मेरे मन में रखा. ஆகவே அதை குறித்து நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். मैं उस सहकर्मी के विषय में बात करना चाहता हूँ. குறிப்பாக வாக்கு தத்தத்திற்கு பங்காளிகள் என்கிற தலைப்பில் இந்த ராத்திரி வேளையில் நாம் தேவ செய்தியை கேட்க இருக்கின்றோம். विशेष तौर से जो प्रतिज्ञा के साथ देने वाले के विषय में हम सुनने जा रहे हैं. தேவன் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கின்றார். परमेश्वर हमारे लिए बहुत से प्रतिज्ञाएं दिया है. அவைகளை விசுவாசித்து பற்றிக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் अनेक நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். उस विश्वास के साथ उसे पकड़े रहेंगे तो हम बहुत से भलाई पा सकते हैं. ஆகவே இன்று ராத்திரி வேளை தேவன் நிச்சயமாய் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகின்றார். इसलिए आज रात परमेश्वर आप सबको निश्चय आशीष देना चाहता है. எதிர்பார்ப்போடு தேவனுடைய வசனத்தை கேட்போம். चाहत के साथ परमेश्वर के वचन को सुने. Praise the Lord. Hallelujah. हालेलुया. வாசிப்போம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனம். इफिसियों के किताब 3 अध्याय का 3 आयत को आप लोग पढ़ सकते हैं. கர்த்தர் நமக்கு செய்த வாக்குத்தத்தங்களுக்கு நாம் உடன் பங்காளியாக இருக்கின்றோம். परमेश्वर हमारे लिए दिए गए प्रतिज्ञा के लिए हम उनके सहायक होते हैं. ஒரு காலத்திலே ஆபிரகாமின் சந்ததிக்கு மட்டும்தான் வாக்குத்தத்தம் என்று இருந்தது. एक समय में अब्राहम के संतान के लिए ही प्रतिज्ञा ये हम समझते थे. ஆனால் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம் அனைவருக்காக தம் ஜீவனை கொடுத்தாரோ, जिस दिन प्रभु यीशु कलवारी क्रूस पर अपने प्राण को दिया है, அன்று முதல் புறஜாதியாராகிய அனைவருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கலாயிற்று. उस दिन से अन्य जाति हम सबके लिए भी वो प्रतिज्ञा मिला. இங்கே கூடி வந்திருக்கிற நாம் யாரும் ஆபிரகாமின் சந்ததிக்கு உட்பட்டவர்கள் அல்ல. यहाँ पर इकट्ठे हुए हम सभी लोग अब्राहम के शारीरिक संतान नहीं हैं. இந்த வேதத்தின்படி நாம் எல்லாரும் புறஜாதிகள். धर्मशास्त्र के अनुसार हम सभी लोग अन्य जाति हैं. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம்ம எல்லாருக்கும் தெய்வீக பாக்கியங்கள் கிடைக்கப்பெற்றன. लेकिन यीशु मसीह के लहू के द्वारा ये स्वर्गीय सौभाग्य हमारे लिए मिला है. எனவே பரலோக தேவன் வாக்குத்தத்தமாய் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் இன்று நமக்கு உரிமை உள்ளதாய் மாறிவிட்டது. इसलिए स्वर्गीय परमेश्वर दिए गए सारा प्रतिज्ञाएं हमारा हो गया. அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நாம் உடன் பங்காளிகள் என்று வேதம் சொல்லுகின்றது. उस प्रतिज्ञा के लिए हम भी सहभागी हैं इसलिए लिखा है. முதலாவதாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். पहले गलतियों की किताब 3 अध्याय 16 आयत को पढ़ेंगे. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும்
ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की महिमा हो. இங்கே ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு சொந்தம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. अब्राहम के आशीष मसीह यीशु के द्वारा हमारा है, इसके विषय में लिखा. தேவன் ஆபிரகாமை தமது வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். परमेश्वर अपने प्रतिज्ञा को देकर अब्राहम को आशीष दिया. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வரும் பொழுது அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நமக்கும் சொந்தமாகின்றது. अभी हम यीशु मसीह में आने के समय अब्राहम को दिए गए प्रतिज्ञा आशीष हमें भी मिलती है. எனவே அந்த ஆபிரகாம் தனது வாக்குத்தத்தங்கள் மூலம் பெற்ற ஆசீர்வாதங்கள் நமக்கும் இன்றைக்கு பெறுகின்ற பாக்கியம் இருக்கின்றது. इसलिए अब्राहम उस दिन जो पाया है आज भी मसीह यीशु के द्वारा हमें भी मिलती है. எனவே என்னுடைய முதல் குறிப்பு, நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு பங்காளிகளாக மாறுகின்றோம். इसलिए पहले मेरे सूचना ये है, हम परमेश्वर के आशीष को अब्राहम के द्वारा पाते हैं. நாம் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது நாம் அத்தனை பேரும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு பங்காளிகளாக மாறுகின்றோம். मसीह में आने के समय सभी लोग अब्राहम के आशीष के भाई होते हैं. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் முக்கியமாக இரண்டு வகைப்படும். अब्राहम के आशीष में दो भाग होते हैं. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அதை வாசியுங்கள். गलतियों की किताब 3 अध्याय का 29वां आयत में पढ़ सकते हैं. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இங்கே ஆபிரகாமின் சந்ததியார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. यहाँ पर अब्राहम के संतान कहा है, சுதந்திரவாளிகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. उनके स्वतंत्र लोग कहा भी है. இந்த ரெண்டு வார்த்தைகளை கவனியுங்கள். दोनों शब्दों को आप ध्यान दीजिए. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பார்க்கும் பொழுது अब्राहम को परमेश्वर दिए प्रतिज्ञा को जब हम देखें, அதில் ஒன்று சந்ததியை குறித்த ஆசீர்வாதம், एक उनके संतान के विषय के आशीष அல்லது வாக்குத்தத்தம், वो प्रतिज्ञा. இரண்டாவது சுதந்திரத்தை குறித்த வாக்குத்தத்தம். दूसरा उनके स्वतंत्र के विषय में एक प्रतिज्ञा है. இந்த ரெண்டை குறித்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டன. ये दोनों विषय में अब्राहम के लिए प्रतिज्ञा दिए गए थे. முதலாவது சந்ததியை குறித்த வாக்குத்தத்தம். पहले उनके संतान के विषय में प्रतिज्ञा. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே उत्पत्ति किताब 12 अध्याय के पहले 3 आयतों में முதலாவதாக தேவன் ஆபிரகாமோடு பேசுகின்றார். पहले परमेश्वर अब्राहम से बात किया. அவனுக்கு கொடுக்க ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தை கவனித்தால் उनके दिए गए प्रतिज्ञा के आशीष पर ध्यान दें तो தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. परमेश्वर कहता मैं तुम्हें बड़ा जाति बनाऊंगा. இது சந்ததியை குறித்த ஆசீர்வாதம். ये उनके संतान के विषय के आशीष. ஆதியாகமம் 13:16 சொல்லுகின்றது, उत्पत्ति किताब 13 अध्याय को 16 में लिखा है, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். तेरे संतान के समुद्र के बाल के किनारे के समान बनाऊंगा. ஆதியாகமம் 15:5 மறுபடியும் பேசுகிறார். उत्पत्ति 15 के 5 में फिर परमेश्वर ने कहा, நட்சத்திரங்களை காட்டி எண்ணும்படி சொன்னார். जो आकाश के तारागण को गिनने के लिए कहा, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். तेरे संतान इस प्रकार के होंगे ये कहा. நட்சத்திரங்களை போல எண்ண முடியாததாக உன் சந்ததி பெருகும். जो आकाश के तारागण के अनगिनत उसके समान होंगे. மறுபடியும் ஆதியாகமம் 22:17 சொன்னார், फिर परमेश्वर उत्पत्ति 22 आयत में कहा, கடற்கரை மணலை போல பெருகவே பெருக பண்ணுவேன். समुद्र के बालू के गिन के समान मैं बनाऊंगा. இது அனைத்தும் அவனுடைய சந்ததியினுடைய பலுகி பெருகுதலை குறித்த வாக்குத்தத்தமாக ये இருக்கின்றது. सभी उनके संतान के विषय में, उनके बढ़ोतरी के विषय में लिखा है. எபிரேயர் 6:14 சொல்லுகிறது, इब्रानी किताब 6 के 16 में लिखा है, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். नीचे में आशीष दूंगा और बढ़ाऊंगा. இது தேவன் ஆபிரகாமோடு பேசின வார்த்தை. ये परमेश्वर अब्राहम से किए ये बात. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் பார்க்கிறோம். प्रेरितों के काम 7वां अध्याय के 17-18 आयत में पढ़ते हैं, யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள்.
जो यूसुफ के अनजाने एक मिस्र के राजा आने के समय तक इस्राएली लोग बढ़ते गए. தேவனுடைய வாக்குத்தத்தம் ஆபிரகாம் சந்ததியில் நிறைவேறினதுக்கு ஒரு சரித்திர குறிப்பாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. इतिहास में ये लिखा हुआ है, परमेश्वर अब्राहम के संतान को बढ़ाकर दिया. இன்னும் சொல்வேன் என்றால், और भी मैं कहूं तो ரோமர் 4 அதிகாரம் 17 முதல் கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, रोमियो किताब 4वां अध्याय 17 उसके नीचे के आयत जब हम पढ़ें, உன்னை अनेक ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றுவேன் என்று கூறினார். मैं तुम्हें तो बहुत से जातियों का पिता बनाऊंगा कहा. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாத வாக்கு பலுகி பெருகுவாய் என்பது, जो अब्राहम के लिए दिए गए प्रतिज्ञा यह है तो बढ़ते जाएगा. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலம் நமக்கும் உண்டாயிருக்கிறது. अब्राहम के आशीष मसीह के द्वारा हम सभियों के लिए भी दी गई है. ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தெய்வ மக்களே, நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். इसलिए मसीह को ग्रहण किए हुए प्रिय लोगों, आप लोग बढ़ते और आशीष पाएंगे. இதை நான் பேசும் பொழுது எனக்கு ஒரு புத்திர பாக்கியமே இல்லை, நான் எப்படி பலுகி பெருகுவேன் என்று நினைக்கின்றீர்களா? मेरे आवाज को सुनने वाले ये सोचे होंगे मेरे लिए कि संतान भी नहीं है, मैं कैसा बढ़ते जाऊंगा. உங்களை போன்ற அந்த நிலையில் தான் ஆபிரகாம் சாராள் அன்று இருந்தார்கள். आपके समान ही अब्राहम और सारा रहते थे. ஒரு புத்திர பாக்கியம் அவர்களுக்கு இல்லை. उनके एक संतान भी ना था. தேவன் திரும்ப திரும்ப பேசுகிறார், உன்னை பெருக பண்ணுவேன். परमेश्वर बार बार उनसे कहते रहा, मैं उन्हें तुम्हें बढ़ाऊंगा. हालेलुया, हालेलुया. இந்த ராத்திரி உங்களோடும் அப்படியே தேவன் பேசுகின்றார். आज रात भी परमेश्वर आपसे ऐसे ही बात करता है. பல ஆண்டுகளாக பிள்ளை இல்லாமல் நீ கவலையோடு இருக்கிறாய். बहुत साल से आप वे संतान के रोती रहती है. ஆனால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலம் உனக்கு சொந்தமாகின்றது. लेकिन अब्राहम के आशीष मसीह के द्वारा आपके ही दिया गया है. இந்த ராத்திரி வேளை நீ அதை விசுவாசிக்க கூடுமானால் தேவன் உனக்கு புத்திர பாக்கியத்தை அருளி செய்வார். आज रात परमेश्वर पर विश्वास कर सकता तो परमेश्वर आज रात आपके लिए एक संतान को देगा. ஜீவனுக்கு அதிபதியாகிய தெய்வம், நம்முடைய சரீரங்களை உருவாக்கின தெய்வம் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க முடியாதா? जो जीवन देने वाला जीवन के अधिपति परमेश्वर आपको संतान के क्या दे नहीं सकता? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உனக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதமாக புத்திர பாக்கியம் தேவன் தருவார். मसीह को ग्रहण करने के कारण आपके एक संतान के आशीष को परमेश्वर देगा. ஆபிரகாம் 100வது வயதில் அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெற்றான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். अब्राहम 100 साल में वो प्रतिज्ञा के संतान को पाया, हम जानते हैं. வயது வரம்பு தடை இல்லை. आयु को कोई उसका सीमा नहीं है. சாராள் தன் சரீரம் செத்த பிற்பாடுதான் திரும்ப அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள். सारा अपने शरीर मरने के बाद ही उनके संतान को जन्म दी. சரீர நிலவரங்கள் ஒரு தடை அல்ல. शरीर किस प्रकार की भी वो एक वादा नहीं है. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு சொந்தம். अब्राहम के आशीष आपके लिए है. ஆகவே நாம் பலுகி பெருக வேண்டும். इसलिए हम आशीष में बढ़ते जाना चाहिए. இந்த நாட்களில் பலுகி பெருக अनेகர் பயப்படுகின்றார்கள். आज दिन में लोग उसके लिए डरते हैं. பரிசுத்த வேதாகமம் பலுகி பெருகின்ற ஆசீர்வாதத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றது. धर्मशास्त्र इस प्रकार के आशीष को हमारे लिए दिया है. அப்படி இருக்க நீ ஏன் கருத்தடை மாத்திரைகளை பயன்படுத்தி தடுக்கின்றாய்? इसलिए ऐसा तो क्यों हम इस प्रकार को रोकने के लिए कोई दवाइयां खाते हैं? கரு கலைப்பு செய்வது குற்றம். जो संतान को मारना ये गलत है. சிசுவை கொலை செய்யாதே. संतान को ना मारे. இதெல்லாம் நம்மை படைத்த தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்கள். ये सभी हमारा परमेश्वर नहीं चाहता है. இன்றைக்கு பலர் விதமாய் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். आज बहुत से लोग ऐसा करते हैं, गलत है. ஒரு ஜீவனை நீ கொலை செய்யக்கூடாது. एक जीवन को आप हत्या नहीं करना चाहिए. தேவன் ஒரு ஜீவனை உன் மூலமாக உலகத்திற்கு கொண்டு வர திட்டம் வைத்திருந்தால் அதுக்கு குறுக்கே நீ செயல்படக்கூடாது. एक संतान का आपके द्वारा परमेश्वर देना चाहता तो उसके लिए आप वादा नहीं बनना चाहिए. பலுகி பெறுவது என்பது நமக்கு தேவன் தந்த ஆசீர்வாதம். परमेश्वर बड़े और फूल और फलों ये परमेश्वर दिए गए आशीर्वाद है. இன்றும் கூட நம்முடைய தேசத்தில் பெற்றெடுத்த குழந்தையை கொலை செய்கின்றார்கள். आज भी हमारे देश में दिए गए संतान को वो हत्या करते हैं. மகா கொடுமையான குற்றம், தேவனுக்கு விரோதமான பாவம். ये परमेश्वर के विरोध में बहुत बड़ा पाप है. உன்னால் அந்த பிள்ளையை வளர்க்க முடியவில்லை என்றால் வேறு அதற்கு வழிகள் இருக்கின்றன. जो आप उस बच्चे को पालन पोषण नहीं कर सकता तो उसके लिए दूसरा मार्ग भी दिया गया है. அரசாங்கம் அதை பொறுப்படுத்திக் கொள்ள வழிமுறைகளை வைத்திருக்கின்றது. सरकार उसके अपने आप के लिए कोई रास्ता निकाल कर रखा है. அல்லது எத்தனையோ பிள்ளை இல்லாதவர்கள் ஒரு பிள்ளையை தத்தெடுக்கலாம்
எடுத்துக்கொள்ளலாமா என்று காத்திருக்கின்றார்கள். और भी बहुत से लोग बच्चों को गोद लेने के लिए तैयार बैठे हैं. அவர்களுக்கு முறைப்படி அதை கொடுக்கலாமே, और उसके अनुसार उनके लिए हम दे सकते हैं. அதற்கு பதிலாக பெற்ற பிள்ளையினுடைய வாயிலே கள்ளிப்பாலை ஊற்றி கொலை செய்கின்றார்கள். उसके बदले में उन लोग जन्म दिए गए बच्चे के मुंह में वो जहर दे के मार डालते हैं. தர்மபுரி போன்ற மாவட்டங்களில் சில ஆண்டுகளுக்கு முன்பு இது பயங்கரமாய் நடந்து கொண்டு வந்தது. धर्मपुरी जिला में कई साल के पहले इस प्रकार के लोग किया करते थे. அதனால் தான் அன்றைய தமிழக அரசு தொட்டில் குழந்தை திட்டம் ஒன்றை கொண்டு வந்தது. इसलिए उस समय के तमिलनाडु के सरकार ने यानी एक बच्चों के लिए गोद लेने के लिए ये सिस्टम लाया. எனவே அப்படிப்பட்ட கிராமங்கள் இருந்து வந்திருக்கிற தெய்வ மக்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். उन प्रकार के गांव से आए हुए लोग उसको समझ ले. யாராகிலும் இப்படி திட்டமிடுகிறார்கள் என்று அறிந்தால் நீங்கள் அந்த குழந்தை காப்பாற்ற வேண்டும். कोई भी यदि उस बच्चे को मार डालने के लिए कोशिश किया तो अब जाने उसको बचाएं. அந்த பிள்ளை குறித்த தேவ நோக்கம் நிறைவேறட்டும். उस बच्चे के विषय में परमेश्वर के विचार पूरी होना चाहिए. நமது குடும்பங்களில் இந்த ஆசீர்வாதத்தை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வோம். हमारे परिवार में उस आशीष को हम ग्रहण करना चाहिए. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய பெற்றுக்கொண்டதில் நம்முடைய இந்தியா தேசம் இரண்டாவது நிலையில் நின்று கொண்டிருக்கிறது. अब्राहम के आशीष को पाए हुए इस परिस्थिति में हमारे भारत देश दूसरी स्थान में है. அதற்காக நாம் ஏன் தேவனை மகிமைப்படுத்த கூடாது? तो उसके लिए हम क्यों परमेश्वर के नाम महिमा करना है? हालेलुया, हालेलुया, प्रेज द लॉर्ड. हालेलुया. அது பெரிய ஆசீர்வாதம் அல்லவா? ये बहुत बड़ा आशीष है. கிறிஸ்தவர்கள் பயாலஜிக்கல் growthலே கவனம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. जो मसीह लोग बायोलॉजी ग्रोथ में ध्यान देना बहुत आवश्यक है. நாம் ரெண்டு விதங்களில் வளருகிறோம். हम दो प्रकार को बढ़ते जाते हैं. ஒன்று பிள்ளைகளை பெற்றெடுத்து பலுகி பெருகுகின்றோம். एक संतान को जन्म दे के फूल और फल बढ़ते जाते हैं. இன்னொன்று ஆத்தும ரட்சிப்பின் மூலமாக अनेक ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டு பலுகி பெருகுகிறோம். दूसरा आत्माओं को जीतकर उद्धार में लाकर हम बढ़ते जाते हैं. ரெண்டும் நல்ல வண்ணம் நடக்க வேண்டும். ये दोनों अच्छी प्रकार होना चाहिए. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? कितने लोग उसको ग्रहण करते हैं? அல்லேலூயா, हालेलुया. நிச்சயமாக नीचे है. பாருங்கள், இந்த விஷயத்தில் ஆபிரகாமின் சந்ததியில் ஈசாக்கின் வழியில் வராத பிற சந்ததியாராகிய இஸ்லாமியர்கள் இதை மிகவும் கடைபிடிக்கிறார்கள். आप देखिएगा इसमें अब्राहम साराई के संतान के सिवाय जो आगार के द्वारा हुए इस्माइल के लोग ये बहुत ध्यान से इसको अपनाते हैं. ஆனால் ஆபிரகாமின் வழி ஈசாக்கின் சந்ததிக்கு இது வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டது. लेकिन ये अब्राहम के संतान के लिए ईसाक के लिए दिया गया प्रतिज्ञा है. ஆகவே இந்த ஆவிக்குரிய ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய சந்ததியாகிய நமக்கும் இது சொந்தம் என்பதை மறந்து விடாதிருங்கள். इसलिए इस बात की भी ध्यान रखिए अब्राहम के द्वारा हम आप भी इसी का आशीष के सहभागी हैं. விசேஷமாக புதிய ஏற்பாட்டிலே ஆத்தும ஆதாயத்தின் வளர்ச்சியை குறித்து அதிகமாக படிக்கின்றோம். नया नियम में विशेष तौर से आत्माओं को उद्धार में लाने के विषय में पढ़ते हैं. பலுகி பெருகுவா என்ற ஆசீர்வாதம், फूलेगा फलेगा ये आशीष இந்நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெறுகிற மக்களுடைய எண்ணிக்கையின் வளர்ச்சியாக இருக்கட்டும். आज उद्धार पाने वाले लोगों की गिनती में बढ़ते होना चाहिए. திரளான ஜனங்கள் இயேசுவின் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். बहुत से लोग यीशु के उद्धार को पाना चाहिए. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் இதற்காக கிரியை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். इस उद्धार को पाए हुए हम सभी लोग इस काम को करना चाहिए. ஆத்தும ஆதாய பணி அனைத்து தேவ மக்களும் செய்ய வேண்டும். उद्धार के काम हम सभी परमेश्वर के लोग करना चाहिए. சுவிசேஷ பிரபல்யம் நம்முடைய கடமை என்பதை உணர வேண்டும். जो सुसमाचार के प्रचार करना हमारे काम इसको जानना चाहिए. நாம் பெற்ற ஒரு நன்மையை மற்றவர்களுக்கு சொல்லாதிருப்பது பெரிய தவறு. जो भलाई हम पाए हैं इस दूसरे को ना कहना गलत है. நம்முடைய ஆத்துமாவே தேவன் மீட்டெடுத்திருக்க அந்த நன்மையை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருப்பது மாபெரும் பாவம் தான். जिस परमेश्वर ने हमारे लिए उद्धार किया उसका भलाई के विषय में दूसरे को ना बताना गलत है. எனவே நீங்கள் சொல்ல சொல்ல தேவனுடைய சந்ததி பெருக ஆரம்பிக்கும். आप कहते जाएंगे परमेश्वर के संतान बढ़ते जाएंगे. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆத்துமாதாயம் செய்ய தீர்மானம் பண்ணுங்கள். जो परमेश्वर के वचन को सुनने वाले आप हर एक परमेश्वर के लोगों को उद्धार में लाने के लिए ध्यान दीजिए. வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க திட்டமிடுங்கள். जो मौका मिलती है सुसमाचार को दूसरे को बताने के लिए योजना बनाएं. இதன் மூலம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
इसके द्वारा हम अब्राहम के आशीष को हम पा सकते हैं। உங்கள் சபைகள் ஆத்துமாக்களின் எண்ணிக்கையில் வளர்ச்சி அடைய வேண்டும். आपके कलीसिया आत्माओं के गिनती में बढ़ना चाहिए। எந்த சபைகளில் ஆத்துமாக்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, जिस कलीसिया में लोग बढ़ते जाते हैं, எண்ணிக்கை பெருகிக் கொண்டிருக்கின்றதோ, गिनती बढ़ती जाती है, அங்கே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கின்றது. वहाँ अब्राहम का आशीष है। அந்த காரியம் நடக்கவில்லை என்றால், यदि वो काम नहीं हुआ तो உங்கள் சபையில் ஒரு சாபக்கட்டு இருக்கின்றது. आपके कलीसिया में एक श्राप है। இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். आज ये जान लीजिए अब्राहम के आशीष आपके हैं। இந்த கன்வென்ஷன் முடிந்து உங்கள் சர்ச்சிலே கடந்து செல்லும் பொழுது, इस कन्वेंशन के बाद आप अपने चर्च में जाने के समय में இதுவரைக்கும் இருந்த அந்த சாபக்கட்டு அறுக்கப்பட்டு போகும். अभी तक जो श्राप थे वो बंधन टूटेगा। கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அங்கே நிறைவேறட்டும். मसीह यीशु में उस काम को हम करने के समय अब्राहम के का आशीष उसमें पूरा होगा। வானத்து நட்சத்திரங்களைப் போல தேவஜனம் பெருகட்டும். आकाश के तारण के समान परमेश्वर के लोग बढ़ना चाहिए। இது ஜெபத்தினால் சாதிக்க முடியும். ये प्रार्थना के द्वारा हम कर सकते हैं। சுவிசேஷ பிரபல்யத்தினால் சாதிக்க முடியும். सुसमाचार के प्रचार करने के द्वारा हो सकते हैं। ஜெபம் என்பது நிலத்தை உழுவது போன்றது. जब प्रार्थना माने खेत के जोतने के समान है। சுவிசேஷம் அறிவிப்பது என்பது விதைகளை விதைப்பது போன்றது. सुसमाचार प्रचार करना बीज को बोने के समान है। இந்த ரெண்டையும் ஒழுங்காக செய்தால் அறுவடை தானாக வரும். ये दोनों को ठीक प्रकार करें तो हम कटनी को काटेंगे। அருமையான ஊழியரே, தேவ விசுவாசிகளே, प्रिय सेवक और प्रिय विश्वासियों, நம்ம எல்லாருக்கும் இதிலே பங்கு உண்டு. हम सभी लोग इसी में सहभागी हैं। நம்ம ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு பங்காளிகளாக்கும். हम अब्राहम के आशीष के सहभागी हैं। அனைவரும் அனுதின ஜெபத்திலே ஆத்துமாக்களை ரட்சியும் என்று ஜெபம் பண்ண தவற வேண்டாம். हमारे रोज की प्रार्थना में आत्मा को उद्धार करने के लिए प्रार्थना करना चाहिए। இயேசுவை பற்றி சொல்லி வசனமாகிய விதை விதைக்க நீங்கள் தவற வேண்டாம். यीशु मसीह के विषय में कहकर आप वचन के बोने के लिए ना छोड़ें। அப்பொழுது ஆத்துமா அறுவடை சபையில் உண்டாகிக் கொண்டே இருக்கும். तब आत्माओं के कटनी हमारे कलीसिया में बढ़ते जाएगा। நான் இதை சொல்லும் பொழுது எத்தனை பேருடைய உள்ளம் வாஞ்சிக்கிறது? मैं ये कहने के समय कितने लोग के हृदय चाहता है இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம் வீணாய் போகாதபடிக்கு यीशु क्रूस पर बहाया लहू व्यर्थ ना जाना चाहिए। இன்றைக்கு ஆத்துமாதாயத்திற்காக ஜெபிக்கவும் உழைக்கவும் நாம் முன் வருவோம். आज लोगों के उद्धार के लिए हम प्रयास और मेहनत करने के लिए आगे बढ़े। கர்த்தர் வரும் நாட்களில் நம்முடைய சபைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல் பெருக பண்ணுவாராக. परमेश्वर आने के इन दिनों में परमेश्वर हमारे कलीसियाओं को आकाश के तारण के समान बढ़ा कर देगा। ஆம் ஆண்டவரே, அப்படியே செய்யும் என்று நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ऐसे ही करने के लिए परमेश्वर को महिमा करेंगे। கரங்களை தட்டி அவரை ताली மகிமைப்படுத்துவோம். बजाकर परमेश्वर को महिमा करेंगे। हालेलुया। हालेलुया। இரண்டாவதாக ஆபிரகாமோடு சொன்ன வார்த்தை, दूसरा परमेश्वर अब्राहम से कहा हुआ शब्द, உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். मैं तुम्हें आशीष दूंगा, तेरे नाम को बढ़ाऊंगा। ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லும் பொழுது இஸ்மவேலின் சந்ததி உண்டு, கேத்தூராளின் பிள்ளைகளின் சந்ததி எல்லாம் உண்டு. अब्राहम के संतान माने और आहार के संतान भी है, कतुरा के संतान भी है। ஆனால் வேதத்திலே குறிப்பாக ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லும் பொழுது धर्मशास्त्र में ठीक प्रकार अब्राहम के संतान कहलाने वाले அது ஈசாக்கின் சந்ததியை குறிக்கின்றது. वो इसहाक का संतान को बताता है। ரோமர் 9 அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே रोमियो की किताब 9 अध्याय का 7, 8 आयत में அது ரொம்ப தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ठीक प्रकार बताया गया है। ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். इसहाक से तेरे संतान होगा। மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர் உன் பிள்ளைகள் அல்ல. शरीरी प्रकार जो संतान हुए थे वो तेरे संतान नहीं है। அவர்கள்தான் அந்த இஸ்மவேல் கேத்தூராளின் வம்சத்தினர் எல்லாரும். वो ये इस्माइल के कतुरा के संतान है। 9 வசனம் சொல்லுகிறது, 9 आयत में लिखा है, சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே வாக்குத்தத்தம். सारा एक संतान को देगा, यही है प्रतिज्ञा। அந்த ஈசாக்கின் சந்ததியாகிய இஸ்ரவேலரை இன்று வரை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். उसी ईसाक के संतान को परमेश्वर आज तक महिमित किया है। அவருடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துகின்றார். उनके नाम को परमेश्वर बड़ा किया है। அவரை எதிர்த்து நிற்க இதுவரை ஒருவனாலும் முடியவில்லை. उनके सामना करने के लिए अभी तक कोई नहीं साहस लिया है। ஆபிரகாமின் இதர சந்ததியினர் ஒன்று கூடி இந்த ஈசாக்கின் சந்ததியை அழிக்க பார்க்கிறார்கள். अब्राहम के और संतान लोग इकट्ठा होकर इस संतान
को नाश करने के लिए चाहते हैं। ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்பது. लेकिन अब्राहम के दिए गए प्रतिज्ञा है मैं तेरे नाम को बढ़ाऊंगा। கர்த்தர் அதை நிறைவேற்றி கொண்டே இருக்கின்றார். परमेश्वर से पूरी करते ही आता है। சுமார் 102 உலக நாடுகளில் இருந்து யூதர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு போயிருக்கிறார்கள் இதுவரைக்கும். लगभग 102 देश से यहूदी लोग अपने देश में पहुंच चुके हैं। இன்னும் பல பாகங்களில் இருந்து போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். और भी बहुत से स्थान से अपने देश के लिए लोग जा रहे हैं। கடந்த ஞாயிற்றுக்கிழமை தி ஹிந்து பத்திரிகையிலே மேகசின் செக்ஷன்ல ஒரு அருமையான செய்தி போட்டிருந்தார்கள். पिछले इतवार को मैंने अखबार में पढ़ा था இந்தியாவிலே மணிப்பூர் மாநிலத்திலே हिंदुस्तान के मणिपुर प्रदेश में தின்கஜாங் என்ற ஒரு இடம் இருக்கிறது. तिनकजा एक स्थान है। அங்கே வருடந்தோறும் இஸ்ரவேலுடைய இண்டிபெண்டன்ஸ் டேயிலே 9000 மக்கள் 9000 பீப்புள் அங்கே கூடுகிறார்களாம். हमारे आजाद के दिन में उस दान में 9000 लोग इकट्ठे होते हैं। அவர்கள் நே மெனாஷே என்று சொல்லுகிற ஜனங்களாம். उन लोग नेक मिनाशे कहने वाले लोग हैं। அவர்கள் உண்மையில் மனாசே கோத்திரத்தின் வம்சாவளியினராம். उन लोग सच में मनासे गोत्र के वंश में हैं। இந்த திங்கஜாங் என்கிற இடத்திலே யூதர்களுடைய ஜெபாலயம் இருக்கின்றது. तिनकजा वहां पर यहूदी लोगों के प्रार्थनालय हैं। இவர்களை 2005 ஆண்டிலே இஸ்ரவேலில் உள்ள பிரதான ஆசாரியன் மனாசே கோத்திரம் என்று அங்கீகரித்து இஸ்ரவேலுக்கு வருவதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். उनको इस्राएल देश के प्रधान याजक ने उन लोग मनासे गोत्र का उन लोगों का अंगीकार किया, इस्राएल देश आने के लिए बुलावा किया। பாருங்கள் எத்தனை வருடங்களாக எத்தனை தேசங்களில் சிதறி போனவர்கள் மறுபடியும் கூட்டப்படுகின்றார்கள். அவருடைய பெயரை தேவன் பெருமைப்படுத்துகின்றார். बहुत से साल से उन लोग तितर बितर हो गए थे, परमेश्वर उन लोगों को अभी तक इकट्ठा करके आ रहे हैं। அவர்களை இல்லாமல் அழிப்பேன் என்று எத்தனை பேர் சபதம் செய்தார்கள். बहुत से लोग ये उन लोगों के लिए विनाश करने के लिए कोशिश किया, அவர்கள் தான் இல்லாமல் போனார்கள். लेकिन उन लोग नाश हो गए हैं। இப்படி அந்த பூமிக்குரிய இஸ்ரவேலை அவர் மகிமைப்படுத்தும் பொழுது इस प्रकार शरीरी प्रकार के इस्राएल को परमेश्वर महिमा करने के समय में கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் இருக்கின்ற நாம் मसीह यीशु के द्वारा आत्मिक संतान हम और आप நம்முடைய பெயரையும் தேவன் பெருமைப்படுத்துகின்றார். हमारे नाम को भी परमेश्वर बढ़ाएगा। हालेलुया हालेलुया। நாம் பேர் பிரஸ்தாபத்தை விரும்புகிறவர்கள் அல்ல. हम नाम बढ़ाने के लिए नहीं चाहते हैं। தேவனுக்கு முன்பாக தாழ்மையுடன் வாழ்கின்றவர்கள். हम परमेश्वर के सामने दीनता के साथ रहते हैं। ஆனால் தேவனோ தம்முடைய ஜனத்தின் பெயரை பெருமைப்படுத்துகின்றார். लेकिन परमेश्वर अपने लोगों के नाम को बढ़ाता है। ஒரு விசுவாசி ஒரு வேலை ஸ்தலத்தில் போனால் கண்டிப்பாக நீங்கள் பெயர் பெறுவீர்கள். एक विश्वासी अपने काम के स्थान में जाने के समय निश्चय नाम कमाएंगे। நீங்கள் குடியிருக்கிற சமுதாயத்தில் பெயர் பெறுவீர்கள். आप लोग जहां रहते हैं वहां पर परमेश्वर आपके नाम को बढ़ाएगा। காரணம் ஒரு உண்மையான விசுவாசி மறைந்திருக்க முடியாது. कारण ये है एक सच्चा विश्वासी चुप के नहीं रह सकता। அவர்கள் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிப்பார்கள். उन लोग दूसरे लोगों को यीशु के विषय में बताएंगे। எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவார்கள். सबके लिए उन लोग प्रार्थना करेंगे, நன்மைகள் செய்வார்கள். भलाइयां करेंगे। அப்படி இருக்கும் பொழுது எப்படி பெயர் பிரஸ்தாபமாகாமல் இருக்கும்? ऐसा होने के समय क्यों उनके नाम के प्रस्ताव नहीं होगा? எனவே இப்படித்தான் இன்றைக்கு தேவன் நம்மை பெருமைப்படுத்த इस விரும்புகின்றார். प्रकार परमेश्वर हमारे नाम को बड़ा करना चाहता है। நற்காரியங்களில் நம்முடைய பெயர் வெளியே வர வேண்டும். भलाई करने में हमारा नाम बाहर आना चाहिए। இன்றைக்கு நம்முடைய சபைகளை பற்றி சமுதாயத்தில் சாட்சி என்னவா இருக்கின்றது? आज हमारे कलीसिया के विषय में लोगों के बीच में क्या गवाह है? ஒரு சபை ஒரு இடத்தில் இருக்கின்றதென்றால் அந்த சுற்றுப்புறத்தை மறுரூபமாக்க கூடியதாக சபை விளங்க வேண்டும். एक कलीसिया स्थान में है तो चारों तरफ के लोगों के लिए रूपांतर करने वाले काम होना चाहिए। ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தம் அல்லவா? अब्राहम के आशीष आपके हैं। தேவன் உங்கள் பெயரை பிரஸ்தாபப்படுத்துவார். परमेश्वर आपके नाम को बड़ा करेगा। அந்த ஊரில் போய் இறங்கி இப்படி ஒரு சபை இருக்கிறதா என்று கேட்டால் எந்த சின்ன பிள்ளையும் காட்டி கொடுக்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் சபை என்பது. यदि उस गांव में जाके कोई पूछे तो कोई छोटा बच्चा भी उस कलीसिया के विषय में बताने के विषय में होना चाहिए। தேடி தேடி அலைந்து சபையா எங்கே எது ஒன்றும் தெரியாதே அங்கே ஒன்று கொட்டடித்துக் கொண்டிருப்பார்கள் போய் பாருங்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடாது. यानी ढूंढ ढूंढ के देखने के बाद भी नहीं मिला वहां पर ड्रम बजाते वहां पर जाके देखो ये कहना नहीं चाहिए। எனவே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நாம் ஒரு இருக்கிற இடத்திலே நற்காரியங்களில் மேன்மை அடைவது.
अब्राहम का आशीष ये है जहां हम रहते हैं वहां पर भले कामों में बढ़ना। பேர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல, நீங்கள் சமுதாயத்தின் உண்மை வளர்ச்சிக்காக செயல்படுங்கள். नाम कमाने के लिए नहीं है, लोगों के उन्नति के लिए आप काम करना चाहिए. தேவன் தேவ ஜனத்தையும் தேவ சபையையும் மேன்மைப்படுத்துவார். परमेश्वर के कलीसिया परमेश्वर के लोगों को ऊंचा करेगा. हालेलुया हालेलुया. அடுத்து தேவன் அவரோடு சொல்லும் பொழுது दूसरा परमेश्वर उनसे ये कहा, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். तू आशीष पाएगा. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். तू आशीष पाएगा. இது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ये अब्राहम के आशीष. இது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொந்தம். ये इस वचन को सुनने वाला हर एकों के लिए है. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். तू आशीष पाएगा. உன் குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமாய் तेरे இருப்பாய். परिवार के लिए तू आशीष रहेगा. உன் கம்பெனிக்கு நீ ஆசீர்வாதமாய் जो இருப்பாய். काम करते हैं उसके लिए आशीष உன் रहेगा. சபைக்கு நீ ஆசீர்வாதமாக जो இருப்பாய். उसके कलीसिया के लिए आशीष रहेगा. உன் சமுதாயத்துக்கு உன் நாட்டுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். जो जहाँ रहती हो समुदाय के लिए लोग देश के लिए तो आशीष के रेमूल இன்றைக்கு रहेगा. நீங்களே சொல்லுங்கள். आज आप अपने लिए कहें, நீங்கள் போகிற வருகிற இடங்களில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்களா, மற்றவர்களுக்கு வேதனையாக இருக்கின்றீர்களா? आप जहाँ जाते हैं आते हैं वहाँ दूसरे को तो आशीष के कारण रहते हैं या दुख के कारण रहते நீ हैं. ஆசீர்வாதமாக இருக்கிறாயா, பிறருக்கு தொல்லையாக இருக்கிறாயா? तो वो दूसरे को आशीष के कारण है या दूसरे को दुख देने के कारण है. உன் குடும்பம் முன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா? आपका परिवार आपके द्वारा आशीष पाया है. நீ போகிற வர்ற இடங்கள் மற்றவர்கள் உன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களா? जहाँ आप जाते आते हैं आपके द्वारा दूसरे लोग आशीष पाए हैं. அப்படியானால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களில் வெளிப்படுகிறது என்று அர்த்தம். यदि ऐसा तो आपके द्वारा अब्राहम के आशीष प्रकट होती है. அது இல்லை என்றால் எங்கேயோ ஒரு தடை இருக்கிறது. यदि ना तो कहीं ना कोई रुकावट है. நீங்கள் இன்று ராத்திரி வேளை உங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். आज रात आपके जीवन को आप सही करना चाहिए. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வாதங்களாய் மாற்றுகிறது. अब्राहम के आशीष हम सभियों को आशीष के मूल बनाता है. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். मसीह को ग्रहण किए हुए आप हर एक जन सोचना चाहिए, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், मैं यीशु को ग्रहण कर चुका है, ஆனால் என் வேதனையே இன்னும் தீரவில்லை, लेकिन मेरा दुख ही अब खत्म नहीं हुआ है, என் கண்ணீருக்கே முடிவு வரவில்லை मेरे आंसू के लिए ही अभी अंत नहीं हुआ है என்று சொன்னால் அது இயேசுவின் குற்றம் அல்ல. நீ அவரை ஏற்றுக்கொண்டு நடப்பதில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. ये मसीह यीशु का गलती नहीं है, आप मसीह में चलने में कोई गलती है. இன்று ராத்திரி வேளை நம்முடைய குறைவுகளை உணரக்கூடும் என்றால், यदि आज रात हमारे कमी कट्टियों को हम जानेंगे तो இன்று முதல் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். आज से तू आशीष पाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. அன்பு தகப்பனே, தாயே, நீ உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் தானா? क्या प्रिय माँ और पिता, क्या आप अपने परिवार के लिए आशीष कारण है? தேவ ஊழியக்காரனே, விசுவாசியே, உன் சபைக்கு நீ ஆசீர்வாதம் தானா? ये प्रिय परमेश्वर के सेवकों, आप अपने कलीसिया के लिए आशीष के कारण है? அது இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? यदि ना तो क्या प्रयोजन? நாம் கிறிஸ்துவினுடையவர்கள் என்று சொல்லித்தான் அர்த்தம் என்ன? अब मसीह कहने से क्या अर्थ है? கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், मसीह जब संसार में आया, ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக விளங்கினார். हर एक दिन आशीष का कारण ही बना. அல்லேலூயா. हालेलुया. அதுதானே ஆபிரகாமின் ஆசீர்வாதம். यही अब्राहम का आशीष. இன்றைக்கு இவைகளை நாம் கிளைம் பண்ண வேண்டும். आज इसको हम सही करना चाहिए. இது எனக்கு இருக்கிறது என்பதை சொந்த பாராட்டி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ये आशीष मेरे लिए है, इसको अपनाना चाहिए. இன்னும் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், और भी अब्राहम को देखकर परमेश्वर ने कहा, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். जो तुझे आशीष देते हैं उन्हें आशीष दूंगा, जो शाप देते हैं उन्हें मैं शाप दूंगा. உண்மையில் உன்னோடு போராடுகிறவன் அழிந்து போவான். सच में आपके विरोध में जो खड़े होते हैं वो नाश हो जाएंगे. உன்னை எதிர்த்து ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். यदि एक मार्ग से आपका विरोध करते हैं वो 7 मार्ग से भाग जाएंगे. உன்னை சபிப்பவனை நீ சபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் சபிப்பார். यदि तुझको जो श्राप देता आप श्राप देने का आवश्यक नहीं है, परमेश्वर ने श्राप देगा, ஏனென்றால் அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். क्योंकि वो अब्राहम का आशीष है. உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். यदि तुझे कोई श्राप देता है, परमेश्वर के प्रतिज्ञा है मैं श्राप दूंगा. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? आज आपका जीवन कैसे है? உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் பலத்துக் கொண்டே போகிறார்களா? क्या आपके विरोध में उठ के खड़े हुए बढ़ते जा रहे हैं? உனக்கு விரோதமாய்
வருகிறவன் பலத்து கொண்டே போகிறானா? आपके विरोध में जो आते जो बढ़ता जाता है, சிந்தித்து பாருங்கள். आप सोच कर देखें. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலம் நமக்கு சொந்தம். अब्राहम के आशीष मसीह यीशु के द्वारा हमारा है. அப்படி இருக்க ஏன் இந்த நல்ல பாக்கியங்களை இழந்து தவிக்கிறோம்? ऐसा है तो क्यों इस भलाई को हम नहीं पाया है? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் இதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த விரும்புகிறார். सोचिए और समझिए, परमेश्वर आपके लिए देना चाहता है. அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நீ உடன் பங்காளி. उनके प्रतिज्ञा के आप सहभागी हैं. மறந்து விடாதிருங்கள். आप भूलिए कभी नहीं. இந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொந்தப்படுத்துங்கள். इस शब्द को आप अपनाइए. தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு நான் உடன் பங்காளி. परमेश्वर के प्रतिज्ञा के लिए मैं एक सहभागी हूँ. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கும் உண்டு. अब्राहम के आशीष मेरे लिए भी है. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று जो पृथ्वी के सारे जातियां तेरे द्वारा आशीष पाएंगे. हालेलुया, हालेलुया. என்ன பெரிய பாக்கியம்! ये कितना बड़ा सौभाग्य है. சகோதரா சகோதரி, உன் ஜெபத்தால் இது நடக்க முடியும். प्रिय भाई और बहन, तेरी प्रार्थना के द्वारा ये हो सकता है. நல்ல ஒரு ஜெப வாழ்க்கையை வளர்த்திக் கொள்ளுங்கள். अच्छा एक प्रार्थना के जीवन में बढ़ते जाए. அந்த முழங்கால் ஜெபத்தின் மூலம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும். ये घुटने के प्रार्थना के द्वारा पृथ्वी पर अनेक जातियां तेरे द्वारा आशीष पाएंगे. பூமியெல்லாம் போக வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை. अब पूरे पृथ्वी पर जाने के लिए मौका ना मिले तो कोई बात नहीं. ஆனால் உங்கள் சொந்த வீட்டில் சொந்த சபையில் முழங்கால் படியிட்டு முழு உலகத்திற்கும் ஜெபிக்க முடியுமே. आपके घर पर आपके कलीसिया में घुटने टेकर पूरे संसार के लिए आप प्रार्थना कर सकते हैं. உன்னுடைய ஊழியத்தால் இது நடக்கும். आपके सेवा में हो सकता है, घुटने में हो सकता है. எங்கோ ஒரு கிராமத்தில் பட்டணத்தில் ஊழியம் செய்யலாம், ஆனால் உண்மையாய் ஊழியம் செய்தால் பூமி எல்லாம் உன்னால் ஆசீர்வதிக்கப்பட हो முடியும். सकता है शहर में गांव में आप सेवा कर सकते हैं. सच्चाई से किया तो आपके द्वारा पृथ्वी पर आशीष मिलेगा. हालेलुया, हालेलुया. நீங்கள் கொடுக்கிற மிஷனரி ஊழிய காணிக்கைகள் மூலம் இது சாத்தியமாகும். आप मिशनरी सेवा के लिए देने वाले दान के द्वारा ये हो सकते हैं. பூமியில் உள்ள வம்சங்கள் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும். पृथ्वी पर जितने जो जातियां हैं तेरे द्वारा आशीष पाएंगे. ஊழியங்களில் நீங்கள் பங்கு பெறுவதன் மூலம் இதை நிறைவேற்ற முடியும். सेवा में आप शामिल होने के समय ये पूरा कर सकते हैं. உங்களையும் என்னையும் தேவன் சும்மா தெரிந்து கொள்ளவில்லை. परमेश्वर आप और हमको व्यर्थ में नहीं ढूंढा है. ஆபிரகாமை அழைத்தது போல நம்மையும் அழைத்திருக்கிறார். अब्राहम को जिस प्रकार को बुलाया वैसा हमें भी बुलाया है. அவனுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம், நமக்கு பூமிக்குரியதும் ஆவிக்குரியதுமான ஆசீர்வாதங்கள். उनके पृथ्वी पर के आशीर्वाद हमारा भी पृथ्वी का आत्मिक प्रहार का आशीष है. हालेलुया, हालेलुया. இந்த ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து மூலம் நமக்கு சொந்தமாகின்றது. ये आशीष मसीह यीशु के द्वारा हमारा हो जाते हैं. இரண்டாவதாக அவனுக்கு சுதந்திரத்தை குறித்த வாக்குத்தத்தம். परमेश्वर दूसरा उनके वंश के स्वतंत्रता के विषय में प्रतिज्ञा दिया. ஆதியாகமம் 13:14 முதல் 17 வரை படிக்கும் பொழுது, उत्पत्ति किताब 13 अध्याय के 13 से 17 तक जब हम पढ़ते हैं, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். जो तो जहां रहते हैं वहां से पूरा पश्चिम दक्षिण के और दृष्टि करके देख. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். जो तुझे दिखाई देती है भूमि सभी को मैं हमेशा के लिए तुझे दूंगा. சுதந்திரத்தை குறித்த வாக்குத்தத்தம். परमेश्वर को उनको देने वाला स्वतंत्र के विषय में बताया. கண் பார்க்கும் பூமி எல்லாம் தருவேன் என்று சொன்னார். जो तुम्हारे लिए जो दिखाई देती है आंखों में वो सभी मैं दूंगा, ये परमेश्वर ने कहा. இது நமக்கு சொந்தம். ये हमारा लिए भी है. ஹalleluya, हालेलुया. கண் பார்க்கும் இடம் காரியம் எல்லாம் தருவாராம். जहां हमारे लिए नजर दिखाई देती है वो सभी परमेश्वर हमें देगा. ஆனால் 10ஆம் கற்பனைக்கு கவனமாக இருக்க வேண்டும். लेकिन परमेश्वर के उनके प्रतिज्ञा में हम ध्यान देना चाहिए. பிறர் பொருளை இச்சிக்கும்படி தேவன் சொல்லவில்லை. लेकिन दूसरे के वस्तु को हम लालच करने के लिए परमेश्वर नहीं कहा है. ஆசை நிறைந்த கண்கள் பார்ப்பதை தருவார் என்று நான் சொல்ல மாட்டேன். जो लालच के नजर परमेश्वर हमें देगा ये नहीं कहूंगा मैं. ஆனால் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்த விசுவாசிகள் விசுவாசத்தினால் பார்க்கும் பார்வைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். लेकिन जो अपने मामी शारीरिक जो क्रूस पर चढ़ा देते हैं उन लोग विश्वास के द्वारा जो देखते हैं परमेश्वर देगा. हालेलुया, हालेलुया. இச்சையோடு பார்வை அல்ல.
जो लालच के नजर नहीं, பணாசை பொருளாசை சொத்தாசை போன்ற இச்சைகளோடு அல்ல, जो पैसा का जमीन का उधर का इधर का ये लालच नहीं। நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்து விட்டோம், ऐसा लालसाओं को हम क्रूस पर चढ़ा दिए हैं। ஆனால் இப்பொழுது விசுவாச பார்வை, अभी हम विश्वास के द्वारा देखते हैं தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறார், परमेश्वर मुझे क्या रखा है, அதை பார்க்கிற விசுவாச பார்வை, उसे देखने का विश्वास का नजर। அந்த விசுவாச கண் பார்க்கும் இடமெல்லாம் சொந்தமாகும், वो विश्वास के द्वारा हम जो देखते हैं वो हमारा हो जाएगा, பார்க்கும் காரியங்கள் சொந்தமாகும், हम जो देखते हैं वो हमारा हो जाएगा। விசுவாசிக்கு வாழ இடமும் வீடும் தேவன் தருவார், विश्वासी के लिए रहने के स्थान और घर परमेश्वर देगा, அடிப்படை வசதிகள் கட்டாயம் உங்களுக்கு தரப்படும், परमेश्वर जो चाहिए वो आपके लिए जो देगा। இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கமே அதுதானே, यीशु मसीह का पहला प्रचार वही है। காகங்களை கவனித்து பாருங்கள், कौओं पर ध्यान दो, அவைகளுக்கு உணவு கொடுக்கிற நான் உங்களுக்கு உணவு கொடுக்க மாட்டேனா, उनके लिए भोजन देने वाला मैं तुम्हारे लिए क्या भोजन नहीं दूंगा। பூக்களை கவனித்து பாருங்கள், फूलों को देखो, அவைகளை உடுத்துவிக்கிற நான் உங்களை உடுத்துவிக்க மாட்டேனா, उसको पहनाता हूँ मैं क्या तुम्हारे लिए नहीं पहना सकता நீ हूँ। தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, तो परमेश्वर के राज्य को ढूंढ, தேவனுடைய நீதியை தேடு, परमेश्वर के धर्म के खोज, அப்பொழுது உன் வாழ்வின் அடிப்படை தேவைகள் உனக்கு தரப்படும், तब तुम्हारे जीवन के आवश्यकता सभी को परमेश्वर देगा। எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே என்று வேதனையோடு வந்திருக்கிறீர்களா, हो सकता आप इस दुख के साथ आए होंगे आपके लिए कोई घर नहीं है, வாடகை வீட்டில் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லுகிறீர்களா, आप किराए के मकान में कष्ट उठाते होंगे, எத்தனை முறை பூனை குட்டிகளை மாற்றினது போல பொருட்களை மாற்றுகிறேன் என்று வேதனைப்படுகிறீர்களா, कितने घरों में आप बार बार अपने सामान को बदलते रहते हैं। கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீடு தருவார், परमेश्वर आपके लिए निज कर देगा, அது அவருடைய சித்தமாக இருக்கிறது, वो परमेश्वर की इच्छा है। இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, पृथ्वी उसके परिपूर्ण परमेश्वर का है। நீங்கள் குடியிருப்பதற்கு ஒரு சொந்த இடம் கொடுப்பது கர்த்தருக்கு பிரியமானது, आप रहने के लिए एक निजी घर देना परमेश्वर की इच्छा है, அவர் அதை உங்களுக்கு செய்வார், वो आपके लिए परमेश्वर देगा। அல்லேலூயா, हालेलुया। ஊழியர்களுக்கு சபை கட்ட இடம் தர மாட்டாரா, क्या सेवक लोगों के लिए कलीसिया बनाने के लिए स्थान नहीं देगा, காலிமனையை கட்டடமாக மாற்றி தர மாட்டாரா, क्या खाली स्थान को परमेश्वर भवन बनाकर नहीं देगा। ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு சொந்தம், अब्राहम का आशीष हमारा भी है, இதை புரியாமல் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், इससे अनजाने हम रहते हैं। இதை இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து ஜெபிக்கும் பொழுது इस प्रतिज्ञा को अपना कर जब हम प्रार्थना करेंगे கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், परमेश्वर बड़े कार्यों को करेगा। அல்லேலூயா, हालेलुया। ஒரு வாகனம் தேவனால் தர முடியாதா, क्या एक आपके लिए परमेश्वर वाहन नहीं देख सकता, உங்களுக்கு தேவையான பணமும் பொருளும் தேவனால் கொடுக்க முடியாதா, क्या आपका आवश्यकता का पैसा और धन परमेश्वर दे नहीं सकता। தேவனை விசுவாசியுங்கள், परमेश्वर पर विश्वास करें, அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்ளுங்கள், उनके प्रतिज्ञा को पकड़े रहें, வாக்குத்தத்தங்கள் அடிப்படையில் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தரப்படும், वह प्रतिज्ञा के अनुसार उनसे मांगे तब आपके लिए मिलेगा। மனிதர்களிடம் கேட்டு வாங்காதிருங்கள், मनुष्य ना मांगे, கடன் வாங்காதிருங்கள், उधार ना ले, இச்சித்து ஜெபித்து அதை கேட்காதே, तो लालच करके प्रार्थना करके उसे ना मांगे, இளைப்பை அனுப்பி விடுவார், जो परमेश्वर आपको खोने के कारण बना देगा। கர்த்தருக்கு காத்திரு, परमेश्वर के इंतजार कर, அவர் சித்தத்துக்கு அர்ப்பணம் செய், उनके इच्छा के लिए अर्पण कर, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், वही आपके काम को पूरा करेगा। அல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், अब्राहम को देखकर परमेश्वर ने कहा 13 அதிகாரம் 17 வசனத்திலே, 13 अध्याय का 17 आयत में, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். तो उठ और देश के लंबाई चौड़ाई पर चल फिर मैं तुझको दूंगा, परमेश्वर कहा। கண் பார்க்கும் பூமியை தருவேன் என்று சொன்னவர் जो दिखाई देती है उस देश को दूंगा भी कहा, கால் மிதிக்கும் தேசத்தை தருவேன் என்றும் சொன்னார். तेरे जहां जहां पड़ेगा वो देश मैं दूंगा, परमेश्वर कहा। அல்லேலூயா சொல்லுவோமா, हालेलुया। என்ன பெரிய ஆசீர்வாதம், कितने बड़े आशीष हैं, இது ஆபிரகாமுக்குள்ளது, ये अब्राहम का है, கிறிஸ்து மூலம் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொந்தமாயிற்று. मसीह यीशु के द्वारा यहाँ पर आए हुए हर एक के लिए निजी बाग है। பார்ப்பது எளிது, நடப்பது கஷ்டம்.
देखना आसान है और चलना थोड़ा कष्ट है, ஆனால் ரெண்டும் நாம் செய்ய வேண்டும். लेकिन हम दोनों करना चाहिए. விசுவாசம் உள்ள ஜெபத்துடன் கூட கடின உழைப்பும் தேவை. विश्वास के प्रार्थना के साथ मेहनत भी बहुत कठिन करना चाहिए. ஒரு தனி மனித வளர்ச்சியாகட்டும், குடும்பத்தின் வளர்ச்சியாகட்டும், ஊழியத்தின் வளர்ச்சியாகட்டும், एक व्यक्ति के जीवन के उन्नति क्यों ना हो, पारिवारिक जीवन उन्नति क्यों ना हो, कलीसिया के जीवन का उन्नति क्यों ना हो, இவைகளுடைய வளர்ச்சிக்கும் ஆசீர்வாதத்திற்கும் நீங்கள் செய்ய வேண்டியது, इनके उन्नति आशीष के लिए आपको करना ये है, வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொண்டு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். प्रतिज्ञा को अपनाकर विश्वास के साथ प्रार्थना करना चाहिए. உங்கள் ஜெபங்களில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அடிக்கடி அறிக்கை பண்ணுங்கள். आपके प्रार्थना में परमेश्वर के प्रतिज्ञा को बार बार कहना चाहिए. அதற்கு வேதத்தை ஒழுங்காக வாசித்தாக வேண்டும். उसके लिए धर्मशास्त्र को नियम अनुसार पढ़ना भी चाहिए. உங்கள் மனதை வசனத்தினால் நிரப்புங்கள். आपके मन को वचन से भर दे. அந்த வசனத்தின் அடிப்படையில் தேவனோடு ஜெபம் பண்ணுங்கள். वचन के आधार पर परमेश्वर से प्रार्थना करें. அதுதான் கண் பார்க்கும் அனுபவம். वही है दिखाई देने का अनुभव. இந்த ஜெபத்தை ஒவ்வொருவரும் நீங்கள் வளர்த்திக் கொள்ள வேண்டும். इस प्रार्थना का आप लोग उसमें बढ़ना चाहिए. ஜெபத்தில் குறைபட்டால் வளர்ச்சி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. प्रार्थना के कमी उन्नति के आशीष के कमी के कारण இந்த கண் பார்க்கும் அனுபவம் விசுவாச ஜெபமாக இருக்கின்றது. ये देखने के अनुभव विश्वास की प्रार्थना का अनुभव है. அத்துடன் கூட கடின உழைப்பு தேவை. उसके साथ साथ कठिन परिश्रम चाहिए. ஒரு லேபராக நீங்கள் இருக்கலாம். एक परिश्रम करने वाला होना चाहिए. உண்மையாய் உழையுங்கள், கடினமாய் உழையுங்கள். आप सच्चाई से मेहनत करें और आप परमेश्वर. ஒரு தொழில் செய்கிறீர்களா அல்லது ஒரு வேறொரு இடத்தில் வேலை பார்க்கிறீர்களா? आप ये काम करते होंगे या एक नौकरी करते होंगे. உழைப்பு கடினமான உழைப்பாக இருக்க வேண்டும். आपके परिश्रम कठिन होना चाहिए. மேற்பூச்சாய் உழைப்பவர்கள் உயர மாட்டார்கள். यदि ऊपर से देखने के लिए करने वाला उन्नति नहीं पाएंगे. மேற்பார்வையாளர்களுடைய கண்களுக்காக வேலை செய்கிறவர்கள் உயர மாட்டார்கள். जो अपने आप को देखते हैं उन लोगों के लिए काम करने वाले उन्नति नहीं पाएंगे. கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக கடினமாக உழையுங்கள். परमेश्वर के आगे कठिन परिश्रम करना चाहिए. அப்படி நடந்து திரியும் பொழுதுதான் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும். उस प्रकार चल फिरने के समय में आशीष को प्राप्त कर सकते हैं. விசுவாச ஜெபத்துடன் கூடின கடின உழைப்பு கட்டாயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். विश्वास के द्वारा कठिन परिश्रम हमारे लिए आशीर्वाद को देगा. அல்லேலூயா. हालेलुया. ஊழியத்துக்கும் இதே பிரின்சிபிள் தான். सेवा के लिए भी यही कारण है. ஊழிய வளர்ச்சிக்காக நல்ல விசுவாசத்தோடு வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஜெபம் பண்ண வேண்டும். जो सेवा का उन्नति के लिए प्रतिज्ञा को पकड़े हुए अच्छे से प्रार्थना करना चाहिए. முழங்காலில் இருந்து எழும்பி உள்ளங்கால் பட ஒவ்வொரு இடத்திலும் ஓடி ஓடி உழைக்க வேண்டும். जो घुटने में से उठकर अपने पैर से तोड़ तोड़ कर सेवा करना चाहिए. இந்த ஜெபத்தையும் அந்த உழைப்பையும் தேவன் பார்க்கிறார். हमारी प्रार्थना कठिन परिश्रम को परमेश्वर देखता है. ரெண்டும் சேரும் பொழுது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தம். ये दोनों एक होने के समय में अब्राहम के आशीष हमारा हो जाती है. நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். आप उसी को अपनाएंगे. அல்லேலூயா. हालेलुया. எனவே இந்த ரெண்டு காரியத்தையும் கவனியுங்கள். इसलिए दोनों काम को आप ध्यान दीजिए. சிலர் நன்றாக ஜெபிக்கிறீர்கள், बहुत से लोग अच्छा से प्रार्थना करते हैं ஆனால் உழைக்கிறதில்லை. लेकिन परिश्रम नहीं करते हैं, அதனால் வளர்ச்சி இல்லை. इसलिए उन्नति नहीं, சோர்வு வருகிறது. मायूस हो जाते हैं. ஜெபித்து ஜெபித்து எனக்கு ஒன்றும் ஆகவில்லையே. मैं बहुत प्रार्थना कर करके मुझे कुछ भी नहीं हुआ. ஜெபத்துடன் நீங்கள் செய்ய வேண்டியவைகளையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். जो प्रार्थना सहित आपको जो करना है वो भी करते रहें. சிலர் 24 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்கள், बहुत से लोग 24 घंटे मेहनत करते हैं ஆனால் ஜெபிக்கிறது இல்லை. लेकिन प्रार्थना नहीं करते हैं. அந்த உழைப்புக்கு பிரயோஜனம் இல்லை. वहां के परिश्रम के व्यर्थ हो जाती है. இதுதான் இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஆசீர்வாத குறைவுக்கு காரணம். आज बहुत से लोगों के आशीर्वाद के कमी के कारण यही है. ஜெபமும் உழைப்பும் சேர்ந்து முன் செல்லட்டும். जो प्रार्थना एवं परिश्रम दोनों एक साथ आगे बढ़ना चाहिए. கண் பார்க்கும் இடத்தையும் கால் மிதிக்கும் இடத்தையும் தேவன் தருவார். जो दिखाई देते उस स्थान को जहां हम चल फिरते हैं उस स्थान को भी प्रभु देगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. தேவ ஊழியர்களே,
परमेश्वर के दासों, முழங்காலையும் உள்ளங்காலையும் ஒருங்கே பயன்படுத்துங்கள். घुटने और पैर को एक साथ कराइए. ஜெபத்தையும் உழைப்பையும் ஓடி ஓடி உழைப்பதையும் ஒருங்கே செயல்படுத்துங்கள். जो प्रार्थना एवं दौड़ना काम करना दोनों को ठीक प्रकार करें. இது ரெண்டையும் சரியாய் செய்தால் ஏன் சபை வளராது? ये दोनों को हम सही प्रकार किया तो क्यों कलीसिया नहीं बढ़ेगा? ரெண்டு காரியங்கள் இருக்கிற குறைவுகளை சரி செய்வோம். दोनों काम को हम सही करना चाहिए. கர்த்தர் அவனுக்கு சுதந்திரத்தை பற்றின வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். परमेश्वर उनके स्वतंत्रता के विषय में प्रतिज्ञा दिया. ஆதியாகமம் 15:18 முதல் 21 வரை பார்க்கும் பொழுது उत्पत्ति किताब 15 अध्याय 18 से 21 तक हम पढ़ते हैं. அவனுக்கு கொடுக்க போகிற தேசத்தினுடைய எல்கைகளை தேவன் சொல்லி கொடுத்தார். उनको देने वाले परमेश्वर सीमा के विषय में पता कर दिया. எபிரேயர் 11:8 முதல் 10 சொல்லுகிறது. इब्रानी 11 का 8 से 15 तक पढ़ते हैं. தேவன் அவனுக்கு ஒரு தேசத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். परमेश्वर उनके लिए एक देश को प्रतिज्ञा किया. இந்த கானான் தேசத்தை உனக்கு தருவேன். ये कानान देश को मैं तुम्हें दूंगा. ஒரு தேசத்தை இந்த பூமியிலே அவனுக்கு வாக்கு பண்ணினார். ये देश को परमेश्वर पृथ्वी पर प्रतिज्ञा दिया. அவன் மரித்து எத்தனை ஆண்டுகளானாலும் இன்றைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றிக் वो கொண்டிருக்கிறார். मर चुका लेकिन कितने साल हो गए परमेश्वर प्रतिज्ञा को देते रहते அதே हैं. போலதான் தேவன் உனக்கும் உண்மை உள்ளவராக இருப்பார். इसी प्रकार परमेश्वर आपके लिए भी सच्चा रहेगा. சகோதரா சகோதரி, நீ ஒரு நபர் வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தால் அது உன் சந்ததி பரம்பரைக்கு அது உதவியாக இருக்கும். प्रिय भाई और बहन, आप अकेले इस प्रतिज्ञा को अपनाकर इस आशीर्वाद को पाए तो आपके संतान के लिए भी वो आशीष मिलेगा. அல்லேலூயா. हालेलुया. அவனுடைய இன்னொரு சுதந்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது और एक उनके स्वतंत्रता के विषय में बताते हैं. ஆதியாகமம் 22:17 उत्पत्ति किताब 22 अध्याय का 17 आयत. உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். नीचे तेरे वंश से जो तेरे शत्रुओं के देश को अपनाएंगे. ரோமர் 4:13 பார்க்கும் பொழுது रोमियो के 4 का 13 में हम पढ़ते हैं. உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்குத்தத்தத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். संसार को अपनाएगा ये प्रतिज्ञा उनको दिया गया है. அவருடைய சுதந்திரங்களை பார்த்தீர்களா? कितना आशीष उनको दिया गया है. ஒரு குறிப்பிட்ட கானான் தேசத்தை உனக்கு தருவேன். ये कानान देश को मैं तुझे दूंगा. உலகத்தை நீ சுதந்தரிப்பாய். जो पूरे दुनिया को तू अपनाएगा. சத்துருக்களின் வாசல்களை உன் சந்ததி சுதந்தரிக்கும். जो तेरी शत्रुओं के फाटकों को तू अपनाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கு உங்களுக்கு வர வேண்டியது சத்துருவின் கையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. आज आपको जो मिलना था वो शत्रुओं के हाथ में पड़ा हुआ है. தேவன் உனக்காக நியமித்தது அடுத்தவன் கையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. जो परमेश्वर आपके लिए दिया है वो दूसरे के हाथ में पड़ा हुआ है. உன் மந்தையில் சேர வேண்டிய ஆடு இன்றைக்கு அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறது. आपके कलीसिया में आने वाले भेड़ आज नेतृत्व में है. அல்லது சினிமாவில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. या सिनेमा में है. போதையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. या नशा में है. பாவத்திலே சிக்கி या கிடக்கிறது. पाप में है. ஆனால் அது உன் மந்தைக்குள் வர வேண்டிய ஆடு. लेकिन वो तेरे कलीसिया में आने वाले भेड़ हैं. ஆபிரகாமின் சந்ததிக்கு இருக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். अब्राहम के संतान के प्रतिज्ञा यही है. சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பாய். शत्रुओं के फाटकों के लिए तो अधिकारी होगा. அல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கு இப்படிப்பட்ட பொருட்களின் ஆசீர்வாதமும் சரி, ஆத்துமாக்களின் ஆசீர்வாதமும் சரி, आज जो चीजों का आशीष क्यों ना हो, आत्माओं को आशीष क्यों ना हो, நமக்கு சுதந்திரம் என்று தேவன் வாக்கு தந்திருக்கின்றார். परमेश्वर ये हमारा लिए ही प्रतिज्ञा दिया है. இவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ये सभियों को हम पाना चाहिए. இன்று ராத்திரி தேவன் அப்படிப்பட்ட கிரியை உங்களிடத்தில் செய்ய விரும்புகிறார். परमेश्वर आज रात में इस प्रकार के काम करना चाहता है. விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை உட்கொள்ளுவோம். विश्वास के साथ शब्द को हम अपनाएंगे. இந்த சுதந்திரங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொழுது ये सभी प्रतिज्ञा अब्राहम के लिए दिया गया था. எபிரேயர் 11:13 வரை வாசிக்கும் போது इब्रानी 11 अध्याय का 13 से 16 तक पढ़ते हैं. அவனோ ஒரு பட்டணத்துக்காக காத்து கொண்டிருந்தான். वो एक नगर के लिए इंतजार करता रहा. உலகத்திலே தேவன் அவனுக்கு பெரிய கானான் தேசத்தை கொடுத்தார்.
संसार में उनके लिए परमेश्वर बहुत बड़ा कानान देश को दिया। உலகமே உன் சந்ததியின் கீழ்தான் என்று சொன்னார். पूरे संसार तेरे संतान के नीचे कहा। உன் சத்துருவின் வாசல்கள் உனக்குத்தான் சொந்தம் என்று சொன்னார். तेरे शत्रु के नगर तेरे लिए परमेश्वर ने कहा। இப்படி உலகத்தில் முழு ஆசீர்வாதங்களை கொடுத்த பொழுதும் जो इस प्रकार संसार के पूरे आशीष को देने के बाद भी அவனோ இனி வருகிறதான புதிய எருசலேம் பட்டணத்துக்காக காத்திருந்தான். लेकिन वो नया यरूशलेम जो आने वाला है उसके लिए इंतजार करता रहा। அவனுக்கு தெரியும் இதெல்லாம் அழிந்து போகிற சுதந்திரங்கள், அந்த புதிய எருசலேம் பட்டணம் மட்டும்தான் நித்திய சுதந்திரம். उनको मालूम है यहाँ के सभी नाश हो जाएगा, लेकिन आने वाला वो अविनाशी है। அபிரகாமின் சந்ததியே நாமும் இப்படித்தான் வாழ வேண்டும். अब्राहम के संतान हम भी ऐसे ही होना चाहिए। தேவன் இந்த உலகத்தில் சுதந்திரிக்கும்படி अनेक காரியங்களை உங்களுக்கு தருகிறார். जो आज परमेश्वर आपके लिए संसार में बहुत से चीजें देता है। இந்த கன்வென்ஷனுக்கு பிறகு உங்கள் अनेகருடைய வாழ்க்கைகள் ஆசீர்வாதமாக போகின்றது. ये कन्वेंशन के बाद आप लोग का जीवन भी आशीष पाएगा। दरिद्र मारी நீ ஐஸ்வர்யவானாய் மாற போகிறாய். जो आपके दरिद्रता दूर होकर आप ऐश्वर्य संपन्न होंगे। கேட்டு வாங்குகிற நீ கொடுக்கிறவனாய் மாற போகிறாய். जो उधार लेने वाला तो उधार देने वाले होंगे। நஷ்டமடைந்த நீ ஆசீர்வாதமாக மாற போகிறாய். आपके कष्ट नष्ट में भी आशीष पाएंगे। உங்கள் தொழில்களில் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். आपके कामों में परमेश्वर आशीष को देगा। ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களிலே கிரியை செய்வதை நீங்கள் காண்பீர்கள். अब्राहम के आशीष आपके जीवन में कार्य करेगा, आप देखने पाएंगे। ஆனால் எப்பொழுதும் உங்கள் கண்கள் உயர நோக்க வேண்டும். लेकिन आपके नजर हमेशा ऊपर देखना चाहिए। இவைகளெல்லாம் அழிந்து போகின்ற ஆசீர்வாதங்கள். ये संसारी प्रकार का आशीष नाश हो जाएगा। இவைகளை தேவன் தரும் பொழுது தேவனுக்கு பயந்து தேவன் விரும்புகிற வழியில் இவர்களை அனுபவிப்பேன். ये सभी परमेश्वर देने के समय परमेश्वर का भय मान के परमेश्वर के मार्ग में चलूंगा। ஆனால் நானோ வரப்போகிற அந்த புதிய எருசலேம் பட்டண வாழ்வுக்காய் காத்திருப்பேன். लेकिन मैं आने वाले नया यरूशलेम के नगर के इंतजार करूंगा। இந்த ஒரு அனுபவம் நமக்கு உண்டாயிருக்கட்டும். ये अनुभव हमारे अंदर होना चाहिए। என்னுடைய முதல் குறிப்பை இங்கே நிறுத்தும்படியாய் விரும்புகிறேன். जो मैं पहले मैं यहाँ पर समाप्त करना चाहता हूँ। நீங்கள் வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகள். आप लोग प्रतिज्ञा के सहभागी हैं। ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் உடன் பங்காளிகள். अब्राहम के आशीष के आप सहभागी हैं। ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி நன்றி நன்றி. கண்களை மூடி பாடுவோமா? நன்றி நன்றி நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் சாபங்கள் உடைந்து விட்டன. இன்று முதல் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க போகின்றது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பாடும் பொழுது அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் உச்சம் தலைகளிலும் இறங்கி வருகிறது. நன்றி நன்றி. Thank you Jesus. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் குடும்பத்தில் வருகிறது, என் வேலை ஸ்தலத்தில் வருகிறது. இனி துக்கம் இல்லை, எனக்கு மகிழ்ச்சி. என் ஊழியத்தில் மகிழ்ச்சி. கொண்டாடுவேன், ஆடுவேன், ஆடுவேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. ஒரு விசை கூட பாடுவோமா? கல்வாரி சிலுவை எல்லா சாபங்கள் இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும்.
In Jesus' name, we rebuke every curse in any family. ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற சாப கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். தொழில்களில் இருக்கிற சாபங்கள் உடைக்கப்படட்டும். வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் உடைக்கப்படட்டும். ஊழிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படட்டும். Jesus name, இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம். சிலுவை நோக்கி பார்க்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்று தந்த சிலுவை. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி நன்றி நன்றி. Thank you. நன்றி. அந்நிய பாஷைகள் பேசுவோம். சாபங்கள் உடைக்கப்படட்டும். எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும். வளர்ச்சி இல்லாத தன்மைகள் மாறி போகட்டும். ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களில் இறங்கி வருவதாக. ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்கள் இறங்கி வருவதாக. தேவனுடைய சபைகளில் ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக. கர்த்தருடைய ஊழியர்கள் இருக்கிற கட்டுகள் உடைவதாக. In Jesus' name, we claim the blessings of Abraham. We claim the blessings of Abraham through Jesus Christ. Through the cross of Jesus Christ. இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசுவின் சிலுவை மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. Yes Lord, இந்த ஜெப வேளையில் அநேகருடைய வாழ்க்கை ஒரு திருப்பவனை உண்டாகட்டும். அநேகருடைய வாழ்க்கை சாபத்துக்கு நேராய் ஓடுகிறது, ஆசீர்வாதத்துக்கு நேராய் திருப்பப்படட்டும். நஷ்டத்துக்கு நேராய் ஓடுகிறது, லாபத்துக்கு நேராய் வளர்ச்சிக்கு நேராய் திருப்பப்படட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஊழியங்கள் இருக்கிற கட்டுகள் உடைவதாக. Oh, hallelujah. Praise the Lord. Thank you Lord. Thank you Lord. ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய வாழ்விலே அற்புதங்கள் நடக்கிறது. परमेश्वर को जो बुलाते हैं परमेश्वर उनके जीवन में आश्चर्य कर्म करता है. உன் கட்டுகள் உடைந்து போகிறது. आपके बंधन टूट जाता है. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கின்றார். परमेश्वर आपको आशीष देता है. நீ ஆசீர்வாதத்திற்கு பங்காளி. आप आशीष की सहभागी हैं. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்துவோம். परमेश्वर की महिमा करेंगे. Gloria shababa rika shibalaba kabalaba. Oh Jesus, thank you Lord. Thank you for the blessings, oh Master. Oh hallelujah, hallelujah. நன்றி. Praise the Lord. உட்காருவோம். Praise the Lord. இரண்டாவதாக दूसरी बात 2 தீமோத்தேயு 1:1 வாசிப்போம். दूसरा तीमुथियुस पहले अध्याय का पहले आयत को पढ़ेंगे. கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல். ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தம். जीवन के विषय के प्रतीकियां. இந்த உலக வாழ்விலே தேவன் நம்முடைய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். इस संसार में परमेश्वर हमारे जीवन की प्रतीकियां भी दिया है. அந்த வாக்குத்தத்தத்தின்படியே நான் ஊழியத்தில் இருக்கிறேன் என்றும் பவுல் சொல்லுகின்றார். उसे प्रतीकियां के अनुसार मैं प्रभु के सेवा में पौलुस कहता है. நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கைக்கு தேவன் சில வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கின்றார். हमारे जीवन के लिए परमेश्वर कुछ ही प्रतीकियां दिया है. எபேசியர் 6 அதிகாரம் முதல் 3 வசனங்கள் பார்க்கும் பொழுது विषय किताब के 6वां अध्याय के पहले 3 आयत को हम पढ़ते हैं. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். हे बच्चों अपने पिता के आज्ञा मानो, ये सही है. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் तेरे भलाई होने के लिए பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் पृथ्वी पर तेरे आयु दीर्घ होने के लिए உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே
तेरे माँ और पिता को आदर कर, यही है வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. ये पहली आज्ञा है जिसके साथ प्रतिज्ञा भी है. பிள்ளைகளே கவனியுங்கள், जो बच्चों आप ध्यान दें, உன் ஜீவனை குறித்த ஒரு வாக்குத்தத்தம், आपका जीवन की एक प्रतिज्ञा, உனக்கு தீர்க்காயுளை நீடித்த ஆயுளை தேவன் வாக்கு பண்ணுகின்றார். आपके पूरी आयु को परमेश्वर प्रतिज्ञा दिया இந்த है. உலகத்தில் நீ நீடித்து வாழ்வாய். तो इस संसार में आप लंबे आयु पाने के लिए பாதி வழியில் உன் ஆயுள் முடிந்து போகாது. आदि में आपके आयु समाप्त नहीं होगा. அதற்கு நிபந்தனை என்ன? उसका नियम क्या है? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. तेरे माँ और पिता को आदर कर. உன் தகப்பனை தாயை கனம் பண்ணு. माँ और पिता को आदर कर. அவர்களுக்கு கீழ்ப்படி. उनके आज्ञा मान. உன் ஆயுள் நாள் நீடித்திருக்கும். तेरे आयु बहुत दिन तक रहेगा. நீதிமொழி 20:20 சொல்லுகிறது, नीति वचन 20:20 में लिखा है, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். जो माँ और पिता को जो आज्ञा नहीं मानता है, निंदा करता है, उनका दिया आधी रात में बुझ जाएगा. உன்னுடைய தகப்பனும் தாயும் ஏழையாக இருக்கட்டும். हो सकता है आपके माँ और पिता गरीब होंगे. உன்னுடைய அளவிலே படிக்காதவர்களாக இருக்கட்டும். आपके समान पढ़े लिखे नहीं होंगे. அவர்கள் வாழ்வில் பல பிரச்சனைகளை சந்தித்து கஷ்டத்துக்குள் இருக்கிறவர்களாக இருக்கட்டும். हो सकता है उनके जीवन में भी कई समस्या में वो उन लोग होंगे. ஆனால் உன் தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ண வேண்டும். लेकिन आपके माँ और पिता को आप आदर करना चाहिए. உன் வார்த்தையிலோ உன் உள்ளத்திலோ அவர்களை தூஷிக்க கூடாது. तेरे शब्द के द्वारा या हृदय के द्वारा उनको निंदा नहीं करना चाहिए. தூஷித்தால் காரிருள் உன்னை சூழும் பொழுது உன் தீபம் அணைந்து போகும். यदि ऐसा किया तो अंधकार के समय में तेरे दिया बुझ जाएगा. வாழ்க்கை என்பது என்றைக்கும் வெளிச்சத்திலே கடந்து செல்லாது. जीवन माने हमेशा ज्योति में नहीं चलती है. பல காரிருள் போன்ற பிரச்சனைகள் நம்மை சூழுவது உண்டு. जो अंधकार के समान हमारे लिए कई समस्या आ सकता है. மரணத்தின் பயங்கரங்கள் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்தே இருக்கின்றன. जो मृत्यु के भय हमारे चारों तरफ हमेशा है. இந்த ஆபத்து நிறைந்த உலகத்தில் உனக்கு நீடித்த ஆயுளை தேவன் வாக்கு பண்ணுகின்றார். जो विपद के दिन में भी परमेश्वर आपके लिए बहुत दिन के आयु के परमेश्वर कहता है. பெற்றோருக்கு கீழ்ப்படி, பெற்றோரை கனம் பண்ணு. இந்த வாக்குத்தத்தம் உனக்கு சொந்தமாகும். माँ पिता के आज्ञामान, माँ पिता को आदर कर, ये प्रतिज्ञा है. நீதிமொழி 30:17 சொல்லுகின்றது, जो नीति वचन के किताब में 30:17 में लिखा है, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். जो अपने उन ऐसा आंखें हैं जो कोई अपने माँ पर अनादर दृष्टि करे और अपमान के साथ अपने माता पिता का आज्ञा ना माने, उसकी आंखों के तराई की कौवे खोद खोद कर निकालेंगे. உன் தகப்பன் தள்ளாத வயதில் இருந்து கொண்டிருக்கிறார். तेरे पिता ऐसे कष्ट में हैं. உன் உதவியினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். तेरे सहायता के द्वारा वो जी रहे हैं. ஆனாலும் அந்த பெற்றோரை கனம் பண்ணியே ஆக வேண்டும். तो भी वो माँ पिता को आदर करना चाहिए. உன் ஜீவனுக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. जो आपके जीवन के लिए एक प्रतिज्ञा है. உன் ஆயுள் நாள் நீடித்திருப்பதற்கு பெற்றோரை கனம் பண்ணு. तेरे आयु बहुत दिन लंबे होने के लिए अपने माँ पिता को आदर कर. வாசியுங்கள் 2 பேதுரு 1:3-4 ஆகிய வசனங்கள். आप पढ़ सकते हैं दूसरे पत्रस का 2 अध्याय का पहले 3 आयतें. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மஞ்சி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான வசனங்களை கவனித்து பார்க்கும் பொழுது, प्रिय वचन पर हम ध्यान दें तो இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு 3 காரியங்களில் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. इस संसार में बल 3 कार्यों में हमारे लिए परमेश्वर प्रतिज्ञा दिया है. உன் ஜீவனுக்கு தேவையான யாவையும் தேவன் தந்தருளுவார். इस जीवन के आवश्यकता सबको परमेश्वर हमें देगा. அடுத்து உன் தேவ பக்திக்கு தேவையான யாவையும் தேவன் தந்தருளுவார். हमें भक्ति का जो भी आवश्यकता परमेश्वर हमारे लिए देगा. அடுத்து நீ திவ்ய சுபாவத்துக்கு பங்காளியாய் மாறுவதற்கு தேவையான யாவையும் தேவன் தந்தருளுவார். तो अच्छी स्वभाव के आवश्यकता जो भी है परमेश्वर आपके लिए देगा. இவ்வுலகத்தில் நம்முடைய ஜீவிய காரியங்களுடைய தேவைகளை தேவன் தருவாராம்.
जो परमेश्वर संसार में हमारे लिए आवश्यकता के अनुसार आवश्यकता के लिए देगा, அதில் பணம் பொருள் எல்லா தேவைகளும் அடங்கும். उसमें पैसा और चीज सभी वस्तुओं के लिए लिखा है. தேவபக்தியாய் வாழ்வதற்கு தேவையான எல்லாம் தேவன் தருவாராம். जो भक्ति के अनुसार जीने के लिए परमेश्वर हमारे लिए सब कुछ देगा. அதிலே வேதத்தை வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய வாஞ்சைகள் எல்லாம் அடங்கும். उसमें प्रार्थना का पढ़ना, प्रार्थना करना, या आत्मिक जीवन में उन्नति पाना सभी हो सकता है. திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான எல்லாம் தேவன் தருவாராம். हमारे अच्छे स्वभाव को प्राप्त करने के लिए परमेश्वर उसके अनुसार सब कुछ देगा. நம்முடைய ஜென்ம குணம் பெருமை, பொறாமை, எரிச்சல் போன்ற பொல்லாத குணம். हमारे साथ जो जन्म लिए हैं उसके स्वभाव, जलन, क्रोध, विरोध, ये सभी स्वभाव हैं. ஆனால் தேவனுடைய சுபாவம், திவ்ய சுபாவம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை உள்ளது. लेकिन परमेश्वर के अच्छे स्वभाव, धीरज, प्रेम, नम्रता, ये सभी हैं. அந்த சுபாவங்களை நமக்கு தருவார். उस स्वभाव को परमेश्वर हमारे लिए देगा. இப்படி மூன்று பகுதிகளுக்குள்ள சகல காரியங்களை அவரே சப்ளை பண்ணுகிறேன் என்று வாக்கு ये तीन பண்ணுகிறார். प्रकार के सारे बातों को परमेश्वर हमारे लिए देने के लिए प्रतिज्ञा देता है. இவைகளை நாம் பெற்றுக்கொள்வது தேவனுடைய வல்லமையினாலே. ये सभी हम परमेश्वर के सामर्थ्य के द्वारा प्राप्त करते हैं. தேவனுடைய வல்லமையினாலே இவைகள் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. परमेश्वर के सामर्थ्य के द्वारा ये सभी हमारे लिए दी गई है. உலக பிரகாரமாய் தேவையான அனைத்தும் கிடைக்கும். संसारी प्रहार की आवश्यकता सभी मिलेगा. தெய்வ பக்தியின் வாழ்வுக்கு தேவையான எல்லாம் கிடைக்கும். जो भक्ति के हमारे लिए जो आवश्यकता हो सभी परमेश्वर देगा. சுபாவ மறுரூபத்துக்கு தேவையான யாவும் கிடைக்கும். जो स्वभाव बदलने के लिए परमेश्वर सब कुछ हमारे लिए देगा. என்ன பெரிய வாக்குத்தத்தம். कितने बड़े प्रतिज्ञा. இந்த மூன்று பகுதிகளில் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டால் அதுபோல ஆசீர்வாதம் வேறொன்றும் ये இல்லை. तीनों प्रकार के आशीष यदि मिला तो इस प्रकार के जीवन के समान कोई नहीं. எனவே இந்த வாக்குத்தத்தங்களுக்கு நாம் பங்காளியாக இருக்கின்றோம். इसलिए ये प्रतिज्ञा के लिए हम सहभागी होते हैं. மூன்றாவதாக तीसरा, இன்னொரு வாக்குத்தத்தத்தை சொல்லும்படியாய் விரும்புகிறேன். और एक प्रतिज्ञा के विषय में बताना चाहता हूँ. முதலாவது நாம் வாசித்த கலாத்தியர் 3:14 இரண்டாவது பகுதி. जो गलतियां तीसरे के 12 का दूसरे भाग, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு சொந்தமாகின்றது. अब्राहम के आशीष मसीह यीशु के द्वारा हमारा मिलती है. இரண்டாம் பகுதி சொல்லுகின்றது दूसरा ये लिखा है, பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமா இருக்கிறது. पवित्र आत्मा के विषय में कहा गया प्रतिज्ञा हमारे लिए दिया गया है. அல்லேலூயா. हालेलुया. இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற இன்னொரு பாக்கியமான வாக்குத்தத்தம் इस संसार में हमारे लिए दिए गए सौभाग्य प्रतिज्ञा, பரிசுத்த ஆவியை குறித்த வாக்குத்தத்தம். पवित्र आत्मा के दिए गए प्रतिज्ञा. லூக்கா 24:49 சொல்லுகிறது, लूका 24 का 39 लिखा है, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். मेरे पिता ने जो प्रतिज्ञा दिया है मैं तुम्हारे लिए भेजूंगा. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று இயேசு சொன்னார். आप सभी लोग जो ऊपर से आने वाले परमेश्वर की सामर्थ पाने यरूशलेम में रहे, ये परमेश्वर कहा. அப்போஸ்தலர் 1:5 உயிர்த்தெழுந்த கர்த்தர் சொன்னார், प्रेरितों का पहले अध्याय 5वां आयत में परमेश्वर जी उठने के बाद कहा, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் इसलिए आप यरूशलेम से ना जाएं, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். जो प्रतिज्ञा परमेश्वर ने जो दिया तुमने सुना है वो पूरा होने के लिए इंतजार करो. அந்த வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியை பெற்று அபிஷேகம் பெற்ற பேதுரு சொன்னார். वो प्रतिज्ञा पाए हुए अभिषेक पाए हुए पतरस ने कहा. அப்போஸ்தலர் 2:33 प्रेरितों का काम 2:33 में அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு वो परमेश्वर के दाहिने हाथ से ऊंचा किया गया. பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று पिता जो प्रतिज्ञा दिया गया उसके अनुसार पवित्र आत्मा पाकर நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தருளினார். जो आप लोग देख रहे हैं और समझ रहे हैं ये परमेश्वर ने उंडेला. அல்லேலூயா. हालेलुया. அப்போஸ்தலர் 2:38-39 சொன்னார், प्रेरितों का काम 2:38 में कहा, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள்.
पवित्र आत्मा के वरदान पाओगे। இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து கர்த்தர் வரவழைக்கும் யாவருக்கும் உண்டு. ये प्रतिज्ञा आपके लिए, आपके संतान में और दूर में रहने वाला सबके लिए भी है। பரிசுத்த ஆவியை தருவேன் என்பது தேவன் தந்த வாக்குத்தத்தம். पवित्र आत्मा को दूंगा, ये परमेश्वर दिए गए प्रतिज्ञा। இந்த உலகத்தில் வெற்றி வாழ்வு வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். इस संसार में हम विजय के जीवन बिताने के लिए पवित्र आत्मा पाना चाहिए। இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். इस संसार में हम मसीह में जीने के लिए पवित्र आत्मा चाहिए। வேத வசனத்தின் கருத்துக்களை புரிய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். धर्मशास्त्र के अर्थ को समझने के लिए पवित्र आत्मा पाना चाहिए। நேரம் போவதே தெரியாமல் விடுதலையோடு ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற வேண்டும். समय को ना देखे हुए बहुत समय प्रार्थना करने के लिए पवित्र आत्मा का अभिषेक चाहिए। உங்கள் வாழ்விலே தேவனுடைய வழிகாட்டுதலை ஒவ்வொரு நாளும் பெற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். आपके जीवन में मार्गदर्शन के लिए पवित्र आत्मा का अभिषेक चाहिए। இந்த உலகத்தில் கண்ணை மூடும் பொழுது கர்த்தரை வரவேற்க ஆயத்தமாய் மூட வேண்டும் என்றால் அந்த ஆயத்தத்துக்கு பரிசுத்த ஆவி பெற வேண்டும். इस संसार में एक दिन हम अपने आंखें बंद करने के समय परमेश्वर के आगमन में जाने के लिए वो पवित्र आत्मा चाहिए। பரிசுத்த ஆவியை பெறாமல் கிறிஸ்துவுக்குள் வாழவே முடியாது. पवित्र आत्मा बिना पाकर हम मसीह में जी नहीं सकते हैं। இந்த ராத்திரி வேளை அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் இலவசமாய் வைத்திருக்கின்றார். आज रात में परमेश्वर प्रतिज्ञा को आपके लिए रखा है। இந்த ராத்திரி வேளை வாஞ்சிக்கிற தாகிக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுப்பது தேவனுடைய சித்தமாக जो இருக்கிறது. आज जो लोग चाहते हैं उन हर एक के लिए परमेश्वर पवित्र आत्मा देना चाहता है। இந்த கூட்டத்தில் யார் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கின்றீர்கள்? इस मीटिंग में कोई पवित्र आत्मा का अभिषेक नहीं पाया हो, பிதாவின் வாக்குத்தத்தம், वही है पिता का प्रतिज्ञा। இந்த வாக்குத்தத்தத்துக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பங்காளிகளாக இருக்கின்றீர்கள். वो प्रतिज्ञा के लिए आप हर एक जन सहभागी हैं। நீங்கள் கேட்டால் தேவன் அதை தரப்போகிறார். यदि आप मांगे तो परमेश्वर आपको देगा। சிலர் பரிசுத்த ஆவி குறித்து அறியாமல் வாழுகின்றீர்கள். बहुत से लोग पवित्र आत्मा के बारे में नहीं जानते हैं। பரிசுத்த ஆவியை பரிகாசம் பண்ணினவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். जो हो सकता है पवित्र आत्मा का टट्टा करने वाले सुनते होंगे, ஆனால் தேவனுடைய திருத்துவத்தில் ஒருவராகிய பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். लेकिन परमेश्वर में जो त्रिएक में एक को पवित्र आत्मा को पाना चाहिए। அதுதான் பரலோகம் உன்மேல் போடுகிற முத்திரையாக இருக்கிறது. वही है परमेश्वर के स्वर्ग आपको ऊपर देने वाला मोहर। இந்த பரிசுத்த ஆவியை பெறாமல் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ये पवित्र आत्मा को पाए बिना स्वर्ग नहीं जा सकते हैं। பரிசுத்த ஆவி பெறாமல் இயேசுவின் வருகையில் இயேசுவை சந்திக்க முடியாது. ये पवित्र आत्मा के बिना प्रभु यीशु मसीह के आगमन में यीशु मसीह से मिल नहीं सकते हैं। பரிசுத்த ஆவியை பெறாமல் முதலாம் உயிர்த்தெழுதலில் உயிர்த்தெழ முடியாது. जो पवित्र आत्मा के बिना पहले जी उठने में आप जी उठ नहीं सकते हैं। ஆகவே பரிசுத்த ஆவியை பெற வேண்டியது கட்டாயத்திலும் கட்டாயம். इसलिए पवित्र आत्मा पाना जरूरी में बहुत जरूरी है। இன்று ராத்திரி வேளை தேவன் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப விரும்புகிறார். आज रात परमेश्वर आपका पवित्र आत्मा से भरना चाहता है। எத்தனை உள்ளங்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சையாக இருக்கின்றது. कितने लोग उसे पाने के लिए चाहते हैं। கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். हाथों को उठाकर परमेश्वर की महिमा करें। அல்லேலூயா. हालेलुया। தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றார். जो प्यासे हैं उनको पर परमेश्वर उंडेलूंगा कहा। கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றார். अंतिम दिन में मैं सभी को पर अपने आत्मा को उंडेलूंगा कहा। இன்று ராத்திரி அந்த அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்ற போகிறார். आज रात आपको पर अभिषेक को परमेश्वर देना चाहता நீ है। இன்று முதல் பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தத்துக்கு பங்காளியாய் மாற போகிறாய். आज से पवित्र आत्मा के सहभागी आप होना चाहते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. எங்கள் தேவனே நீர் பெரியவர், பெரியவர் தேவனே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் தேவனே. நீர் நல்லவர், நல்லவர் தேவனே. நீர் வல்லவர், வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல
அபிஷேகத்தை பெறுவதற்காக உள்ளங்களை திறவுங்கள். தேவன் உங்கள் மேல் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன் சொன்ன வல்லமையான ஆவி ஊற்றுவாராக. தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் நேரம் மகனே மகளே உள்ளம் பெற கேள், பெற்றுக்கொள். Receive the anointing of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். பவித்ர ஆத்மா மண்டலாத்தா, பவித்ர ஆத்மா மண்டலாத்தா. Oh hallelujah. Uraba kabalaba shalabadoraba. Receive the power of the Holy Ghost. Receive the power of the Holy Ghost. நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. வெறும் பாத்திரங்களை நிரப்பும் ஆவியானவரே. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரும் இப்பொழுது அந்நிய பாஷையின் வரத்தோடு கூட வல்லமையாய் 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 தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உரப கபலப சந்தரப கபலப ரிபதலப கபலப ஷலபதரப திரபலப ஷலபதரப. ஓ பரிசுத்த ஆவியை குறித்த வாக்குத்தத்தம், பிதாவின் வாக்குத்தத்தம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும், ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும், ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். ஹalleluya hallelujah hallelujah. Praise the Lord, praise the Lord. अपने मुंह खोलकर पवित्र आत्मा के लिए ओ प्रभु के praise the Lord. उरबालबा शांतालबा कबौरियांतला. Hallelujah hallelujah hallelujah. अपने मुंह खोलकर उच्च स्थाई से प्रभु के पुकारे. उरबा कबलबा शालबदरबा धीरबलबा शांतला. Hallelujah. அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். ஆமென். அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்ட புதிய அபிஷேகம், नया अभिषेक சாட்சியாய் நிறுத்தும் அபிஷேகம் भर देगा परमेश्वर. उरबा कबलबा शालबरिया दुरबलबा शांतला. पवित्र आत्मा अभिषेक के लिए भरकर प्रार्थना வல்லமை ஊற்று, வல்லமை ஊற்று, வல்லமை ஊற்று. ஆமென். மேல் மாடியில் இருக்கிறவர்கள் மேல் ஊற்று, கீழ் தரத்தில் இருக்கிறவர்கள் மேல் ஊற்று. வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மேல் ஊற்று. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன் சொன்னீர்கள். ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையாவும் வல்லமை, ஊற்றுமையாவும் வல்லமை, ஊற்றுமையாவும் அபிஷேகத்தை வல்லமை. உலப கபலப ஷலபதரப. பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படட்டும், பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படட்டும். வல்லமையான அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமையான அபிஷேகம் இறங்கட்டும். பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படட்டும். In the name of Jesus we rebuke every evil work in the name of Jesus. Amen. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் शैतान के सारे काम नाश होने के लिए தேவனுடைய அபிஷேகம் இறங்குவதாக. परमेश्वर का अभिषेक उंडेलने अंधकार கட்டுகள் உடைக்கப்படுவதாக. अंधकार के बंधन टूटने पाए, மந்திரவாத பில்லி ஜூனிய கட்டுகள் உடைக்கப்படுவதாக. तांत्रिक मांत्रिक टूटने पाए. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, यीशु के नाम में छुटकारा, சரீரத்தின் நோய்கள் நீங்கி போவதாக. शारीरिक रोग दूर होने पाए. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, यीशु के नाम में छुटकारा. உரப கபலப ஷந்தலப கபரியாந்தல. प्रार्थना करें, सभी लोग प्रार्थना करें. शाली बजाकर भाषा में Jesus, Jesus, Jesus. भरकर அப்போஸ்தலர் 1:8 எழுதின போல जो प्रेरितों का काम पहले अध्याय में சாட்சியாக்கும் அபிஷேகம், वो हमें गवाही बनाने का எந்த अभिषेक, இடத்திலும் சாட்சியாக நிறுத்தும் அபிஷேகம். हर जगह में हमें गवाह बनाने वाला अभिषेक. எல்லாரும் ஒரு விசை கூட கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து தேவனை सभी लोग एक बार மகிமைப்படுத்துவோம். ताली बजाकर स्तुति करें. இன்னும் வல்லமையாய் 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 और வல்லமையாய் के साथ தேவனுடைய வல்ல அபிஷேகம், உன்னை மாற்றும் அபிஷேகம். परमेश्वर का अभिषेक परमेश्वर का अभिषेक से भर जाए. Yes Lord, hallelujah. Hallelujah. Thank you Jesus, hallelujah. धन्यवाद प्रभु. Praise the Lord. Hallelujah. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. உட்காருவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நான்காவதாக चौथी बात, எபிரேயர் 4:1 சொல்லுகிறது, इब्रानी किताब 4 के पहले आयत में लिखा है, ஆனபடியினாலே इसलिए அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க उनके विश्राम में प्रवेश करने के प्रतीक्षा हमारे लिए है. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். तो हमें में हर एक जन ऐसा भय के साथ रहे जो ना पीछे ना हटे. தேவன் நமக்கு தந்திருக்கிற அடுத்த வாக்குத்தத்தம், परमेश्वर हमारे लिए दिए गए दूसरा प्रतीक्षा, இந்த உலகத்தில் ஒரு நாள் நீ மரித்தால்
इस संसार में एक दिन हम मरेंगे। உன் ஆத்துமா என் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கும். तेरी आत्मा अब विश्राम में प्रवेश करेगा। உன் ஆத்துமா மரணத்துக்கு பிறகு அலைந்து திரியாது. तेरी आत्मा जो मृत्यु के बाद इधर उधर घूमे फिरे नहीं रहे। பாதாளத்தில் போய் வேதனைப்படாது. जो अधोलोक में जाकर वो दुख नहीं उठाएगा। உனக்கு நான் இளைப்பாறுதலை வைத்திருக்கிறேன். मैं तुम्हारे लिए विश्राम रखा है। அது தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். वो परमेश्वर हमारे लिए दिए गए प्रतिज्ञा। அல்லேலூயா. हालेलुया। நாம் மரிக்கும் பொழுதும் நம்பிக்கையோடு மரிக்க இந்த வாக்குத்தத்தம் உதவி செய்கிறது. हम मरने के समय में विश्वास आशा के साथ मरने के लिए प्रतिज्ञा दिया है। ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான். धनवान एक व्यक्ति रहा। அவன் மரித்து பாதாளத்திலே தன் கண்களை திறந்தான். जो मरा अधोलोक में पड़ा हुआ अपने आंखें खोलकर देखा। மகா கொடிய வேதனை அனுபவித்தான். बहुत दुख उन्होंने उठाया। ஒரு சொட்டு தண்ணீருக்கு ஆசைப்பட்டான். एक बूंद पानी के लिए वो चाहता था। அது கூட தேவனால் மறுக்கப்பட்டது. वो भी उनके इनकार किया गया। அந்த கொடிய வேதனைக்கு முடிவே கிடையாது. वो बहुत भयानक दुख के लिए अंत नहीं है। இந்த வாக்குத்தத்தத்தை பெறாத அனைத்து ஆத்துமாக்களும் அதைத்தான் அனுபவிக்க போகின்றது. प्रतिज्ञा को जो लोग नहीं पाए हैं उन लोग यही दुख उठाएंगे। ஆனால் இன்று இந்த வாக்குத்தத்தை உனக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிறார். जो आज प्रतिज्ञा परमेश्वर आपके लिए हमारे लिए दिया है। எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? कितने लोग इस प्रतिज्ञा को अपनाए हुए हैं? இன்று கண்ணை மூடினாலும் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? कितने लोग कह सकते हैं मैं आंखें बंद करेगा तो मैं उस विश्राम में प्रवेश करूंगा। இயேசு கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது இந்த வாக்குத்தத்தம் உனக்கு சொந்தம். यीशु मसीह में आने के समय प्रतिज्ञा हमारे हो जाते हैं। அதனால் தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए लिखा है जो मसीह में मरते हैं वे धन्य लिखा है। எனவே நம்முடைய மரணத்திலும் நமக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. इसलिए हमारे मृत्यु में भी हमारे लिए प्रतिज्ञा दिया गया है। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே இன்று நாம் இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய நினைவிலே கொள்ளுவோம். इसलिए हम ये प्रतिज्ञा को हमारे ध्यान में रखेंगे। ஐந்தாவதாக पांचवा 1 யோவான் 2:25 சொல்லுகிறது. पहले यूहन्ना के पत्री 2 का लिखा है। நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். अनंत जीवन को दूंगा यही है हमारे लिए दिए गए प्रतिज्ञा। தீத்து 1:3 சொல்லுகிறது. तीतु पहले का 3 में लिखा है। பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். जो झूठ नहीं कहता है वो परमेश्वर आदि समय से हमारे लिए वो प्रतिज्ञा दिया है। அல்லேலூயா. हालेलुया। நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். अनंत जीवन को देने के लिए प्रतिज्ञा दिया है। 2 பேதுரு 3:4 மற்றும் 9 படிக்கும் பொழுது दूसरे पत्र पत्रस का 3 का 9 में पढ़ते हैं। இயேசு வருகிறார், இயேசு வந்து அந்த நித்திய ஜீவனை தருவார். यीशु आएगा, आकर वो अनंत जीवन को हमारे लिए देगा। ஆகவே நான் குறிப்பிட்ட வசனத்தில் இயேசு வருகிறார் என்ற வாக்குத்தத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए वो वचन में यीशु आएगा ये प्रतिज्ञा हमारे लिए दिया गया है। அது யோவான் 14:2-3 இயேசுவே சொன்னார். यूहन्ना 14 का 2 और 3 में यीशु ही कहा, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். मैं जाकर तुम्हारे लिए एक स्थान तैयार करूंगा। நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடம் சேர்த்துக் கொள்வேன். मैं फिर आऊंगा, जहां मैं रहूं वहां तुम्हें लूंगा। அதுதான் இயேசுவின் வருகை குறித்த வாக்குத்தத்தம். यही है प्रभु यीशु मसीह के आगमन के विषय में प्रतिज्ञा। இயேசு வரும்பொழுதுதான் நித்திய ஜீவனை நமக்கு தருகிறார். यीशु जब आएगा अनंत जीवन हमें देगा। யாக்கோபு 1:12 சொல்லுகிறது. याकूब पहले अध्याय का 12 आयत में लिखा है, வாக்கு பண்ணினபடி ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுவாய். जैसा प्रतिज्ञा के देने के अनुसार अनंत मुकुट को मैं देगा। 2 பேதுரு 3:13 எழுதி இருக்கிறது. दूसरे पत्रस 3 का 13 में लिखा है, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமா இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும். उनके प्रतिज्ञा के अनुसार धर्म बने रहेगा, नया आकाश नया पृथ्वी रहेगा। இவைகளெல்லாம் தேவன் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள். ये सभी परमेश्वर दिए गए प्रतिज्ञा। நீ மரணத்தில் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பாய். जो मरने के बाद विश्राम में प्रवेश करेगा। இயேசுவின் வருகையில் உன்னை அவரோடு அவர் சேர்த்துக் கொள்வார். यीशु मसीह के आगमन में उनके साथ आपको भी उठा लेगा। நித்திய ஜீவனை பெறுவாய். अनंत जीवन को पाएगा। ஜீவ கிரீடம் என்றென்றைக்கும் உன் தலையில் இருக்கும். जीवन मुकुट तेरे सिर पर हमेशा हमेशा के लिए रहेगा। புதிய வானங்கள் புதிய பூமி உண்டாகும் பொழுது நீ புதிய எருசலேமில் வாசம் பண்ணுவாய். नया आकाश नया पृथ्वी जब बनाएगा वहां पर आप वास करेंगे। இந்த அனைத்து வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ये सब
प्रतिज्ञाएं हम पाने के लिए परमेश्वर ने कहा, இவைகள் மிக எளிதுதான். ये बहुत सुलभ है. 2 கொரிந்தியர் 1:20 எழுதி இருக்கிறது. दूसरे कोरिन्थियों पहले का 20वां आयत में लिखा है, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. परमेश्वर के सारे प्रतिज्ञाएं मसीह यीशु में हाँ और आमीन लिखा है. கஷ்டப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. उसको कष्ट उठा के प्राप्त करने का आवश्यकता नहीं है. எளிதாய் பெற்றுக்கொள்ளலாம். बहुत आसानी से हम प्राप्त कर सकते हैं. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. लेकिन मसीह यीशु में ही वो हाँ और आमीन लिखा है. நான் சொன்ன இந்த ஜீவனுக்கும் அந்த ஜீவனுக்கும் உள்ள அனைத்து வாக்குத்தத்தங்களையும் சுதந்தரிக்க வேண்டும் என்றால், मैंने कहा इस जीवन के इसके बाद के जीवन के भी जो प्रतिज्ञा हम अपनाना चाहिए. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். आप लोग मसीह में रहना चाहिए. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, दूसरा कोरिन्थियों 5:17 में लिखा है, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். यदि कोई मसीह में है तो वो नई सृष्टि है. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. जो पुराने सभी बीत गई, सभी नई हो गई. இந்த புது வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ये नया जीवन को आप प्राप्त करना चाहिए. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வருகிற பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். यीशु मसीह के लहू के द्वारा आने वाले पाप क्षमा को प्राप्त करना चाहिए. அந்த புது வாழ்வை பெறும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வர முடியும். वो नया जीवन को प्राप्त करेंगे तो मसीह में हम जी सकते हैं. பழைய ஜீவியத்தின் கெட்ட நடவடிக்கைகளை விட்டு விலக வேண்டும். पुराने जीवन के बुरी आदतों को छोड़ देना அந்த चाहिए. கெட்ட காரியங்களை பாவங்களை இயேசுவிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். उसी बुरे आदतों को यीशु मसीह से अंगीकार करके उसे छोड़ देना चाहिए. மனம் திரும்ப வேண்டும். मन फिरना चाहिए. இரண்டாவதாக दूसरी बात கலாத்தியர் 3:27 சொல்லுகிறது, गलतियों 3:27 में लिखा है, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். तुम्हें जितने लोग मसीह यीशु में बपतिस्मा लिए हैं वो सभी यीशु मसीह को पहन लिए हैं लिखा है. கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்றால் ஞானஸ்நானம் பெற வேண்டும். मसीह यीशु में आना तो बपतिस्मा लेना चाहिए. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற வேண்டும். विश्वास में आकर बपतिस्मा लेना चाहिए. முழுகி ஞானஸ்நானம் பெற வேண்டும். डुबकी बपतिस्मा लेना चाहिए. இந்த ஞானஸ்நானத்தை பெறாத வரையில் கிறிஸ்துவுக்குள் வர முடியாது. ये बपतिस्मा लेने से पहले मसीह में आ नहीं सकते हैं. வேதம் சொல்லாத முறையில் ஒரு தெளிப்பு ஞானஸ்நானத்தை எடுத்து அதில் திருப்திப்பட்டு வாழாதிருங்கள். जो धर्मशास्त्र में नहीं लिखा है, जो छिड़काव बपतिस्मा लेकर उसमें तृप्त नहीं होना चाहिए. வேத வசனம் அனுமதிக்காத குழந்தை ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு அதில் திருப்தி அடைந்து வாழாதிருங்கள். जो धर्मशास्त्र में अनुमति नहीं दिया है बच्चों को बपतिस्मा देना, उसमें हम संतुष्ट नहीं होना चाहिए. இயேசு கிறிஸ்துவை பற்றியும் சிலுவையின் ரட்சிப்பை பற்றியும் அறிந்து விசுவாசித்து அதன் பின்பு ஞானஸ்நானம் பெறுங்கள். यीशु मसीह के विषय में, क्रूस के विषय में हम समझकर उसके बाद बपतिस्मा लेना चाहिए. அபிஷேகம் பெற்று தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர் கரத்திலிருந்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுங்கள். अभिषेक और पाए हुए सेवक, अंगीकार किए हुए सेवक के द्वारा डुबकी बपतिस्मा लेना चाहिए. இந்த ஞானஸ்நானத்தில் தான் இயேசுவோடு கரம் பிடித்து உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்றோம். ये बपतिस्मा के द्वारा ही मसीह यीशु के हाथ पकड़कर उनके साथ हम बाचा बांध के बपतिस्मा लेते हैं. அப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் வருகின்றோம். तब हम मसीह यीशु में आते हैं. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஞானஸ்நானம் இதுவரை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? आज कितने लोग हैं ये बपतिस्मा अभी तक नहीं पाए हैं? இந்த ராத்திரி வேளை இந்த ஞானஸ்நானத்திற்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். आज रात इस बपतिस्मा के लिए आप अपने जीवन का अर्पण करें. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள காலதாமதம் செய்யாதிருங்கள். बपतिस्मा पाने के लिए समय को ना बिताए. இது இயேசுவின் கட்டளை. ये यीशु का आज्ञा. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். बपतिस्मा पाना चाहिए. கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்து கொள். मसीह यीशु के साथ वाचा बांधना चाहिए. அப்படி கிறிஸ்துவுக்குள் வருகிறவர்களுக்கு தான் நான் சொன்ன வாக்குத்தத்தங்கள் சொந்தமாகும். इस प्रकार जो मसीह में आते हैं उन लोगों के लिए मैं कहा गया सारे प्रतिज्ञा उनका होगा. எபேசியர் 1:13 சொல்லுகிறது, इफिसियों पहले का 13 में लिखा है, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது आप लोग इसी उद्धार के सुसमाचार को पाकर जब आप मसीह में हुए, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். प्रतिज्ञा दिए गए पवित्र आत्मा के द्वारा आप मोहर पाए हैं. எனவே பரிசுத்த ஆவியை பெறும் பொழுதுதான் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்படுகிறீர்கள். यानी पवित्र आत्मा को जब हम पाते हैं मसीह यीशु में हमारे मोहर लगाए जाती है. எனவே மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் கிறிஸ்து
கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள். इसलिए जो लोग मन फिरे हैं, बपतिस्मा लिए हैं, पवित्र आत्मा पाकर मसीह में जीते हैं, वही ही मसीह में हैं. அல்லேலூயா. हालेलुया. தொடர்ந்து இந்த அனுபவத்தில் பொறுமையோடு வாழ வேண்டும். लगातार इस अनुभव में हम आगे बढ़ना चाहिए. எபிரேயர் 10:36 அதை சொல்லுகின்றது. इब्रानी किताब 10वां अध्याय का 36वां आयत इस प्रकार को लिखा है, சோதனையை சகித்து வாழ வேண்டும். हम परीक्षा में सहकर आगे बढ़ना चाहिए. யாக்கோபு 1:12 அதை சொல்லுகின்றது. याकूब पहले का 12 आयत में लिखा है, கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது உலகம் எதிர்க்கும். मसीह में हम आने के संसार में विरोध करेगा. கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது உலகத்திலே பிசாசின் கிரியைகள் நமக்கு எதிராய் எதிர்ப்புகளை உண்டாக்கும். जब मसीह में जीने के समय शत्रु शैतान की आत्मा हमारा विरोध में कार्य करेगा. எப்படியாயிலும் நம்மை இழுத்து கீழே தள்ளுவதற்கு சாத்தானும் உலகமும் முயற்சி எடுக்கும். जो हमें नीचे गिराने के लिए शैतान और संसार कोशिश करेगा. மாமிசம் நம்மை கீழே விழுத்த முயற்சிக்கும். हमारा शरीर हमें नीचे गिराने के लिए कोशिश करेगा. பொறுமையோடு கர்த்தருடைய வசனத்தின் வழியில் ஓட வேண்டும். जो धीरज के साथ परमेश्वर के वचन में हम आगे बढ़ना चाहिए. வருகின்ற எல்லா சோதனைகளை சகித்து ஜெயம் பெற வேண்டும். आने वाले सारे परीक्षा में जय पाकर हम आगे बढ़ना चाहिए. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். उसके लिए पवित्र आत्मा जो हमारे अंदर है, हमारे लिए विजय के उत्सव में ले இந்த जाएगा. வசனம் நம்மை பலப்படுத்திக் கொண்டே இருக்கும். परमेश्वर के वचन हमारे लिए बल देता रहेगा. கர்த்தருடைய சபையின் ஐக்கியம் நமக்கு உதவியாக இருக்கும். परमेश्वर के कलीसिया के संगति हमारे लिए मदद करेगा. இப்படி வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்தரிக்க போகின்றோம். इस प्रकार हम प्रतिज्ञा को अपनाना चाहिए. இந்த ராத்திரி வேளை எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க इस போகின்றோம். रात में हम सभी लोग उठ के खड़े होकर प्रार्थना करना चाह रहे हैं. இந்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு சொந்தமாக வேண்டும். ये प्रतिज्ञा मेरा होना चाहिए. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு சொந்தமாக வேண்டும். अब्राहम का आशीष हमारा होना चाहिए. ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தங்களை நான் சுதந்தரிக்க வேண்டும். जीवन के विषय के प्रतिज्ञा को हम पाना चाहिए. பரிசுத்த ஆவியை குறித்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றிருக்க வேண்டும். पवित्र आत्मा के विषय में प्रतिज्ञा को हम पाना चाहिए. இளைப்பாறுதலை குறித்த வாக்குத்தத்தம், जो विश्राम के विषय में प्रतिज्ञा, நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தம், अनंत जीवन के विषय में प्रतिज्ञा, இவைகளெல்லாம் எனக்கு சொந்தம். ये सभी मेरे लिए है. ஒரு 5 நிமிடங்கள் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். 5 मिनट केवल हम परमेश्वर का ओर देखें. கண்களை மூடுவோம். अपने आंखें मिचाए. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தவர்கள் ஜெபம் முடியும் வரை பொறுமையாயிருங்கள். इतने लोग जितने आप धीरज के साथ रहे हैं, अभी प्रार्थना खत्म होने के समय तक धीरज से रहे. இடையில் எழும்பி அங்கும் இங்கும் நடக்காதிருங்கள். बीच में आप लोग उठ के इधर उधर पीछे मत जाइए. மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ணாதிருங்கள். दूसरे को भी डिस्टर्ब ना करें. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பாருங்க. सभी लोग परमेश्वर का ओर देखें. எல்லா உள்ளமும் வலுக்கட்டாயமா கேட்கட்டும். सभी लोग के हृदय के अंदर से पुकारे, இந்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு சொந்தம். ये प्रभु इस प्रतिज्ञा मेरे लिए चाहिए. நான் இவைகளை பெற்றுக்கொள்வேன். मैं इसे प्राप्त करूंगा. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்த மக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்த மக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருள் துணையே, ஆமைக்கு நல்ல தீபமே. ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா ஜெபமாக பாடுவோம். என் தயவால் என்னை நடத்தும். எனக்கு வீராய் எழும்பமாயுதோம் வாய்த்திடாது என்றதாலே ஸ்தோத்திரம். எனக்கு வீராய் எழும்பமாயுதோம் வாய்த்திடாது என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உன் நாமத்திலே, எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உன் நாமத்திலே, எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை
இயேசுவை அப்படியே நோக்கி பாருங்க. அப்பா, என்னை மறவாத தேவனே, என்னை நடத்தோ, என்னை மூத்து ஒப்புவித்தேனே, ஏற்று என்று நடத்துவீரே, ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க. மூத்து ஒப்புவித்தேனே, ஏற்று என்று நடத்துவீரே, ஸ்தோத்திரம். எப்படியோ உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே, எப்படியோ உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே, என்னை மறவா இயேசுநாதா. ஓ glory, hallelujah. கர்த்தருடைய வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் இவைகள் நமக்கு சொந்தம். இந்த ராத்திரி வேளையிலே விசுவாசத்தோடு கூட வாய் திறந்து கேட்க போகிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு தானப்பா, ஜீவனை குறித்த வாக்குத்தத்தம் எனக்கு தானப்பா, பரிசுத்த ஆவியை குறித்த வாக்குத்தத்தம் எனக்கு தானப்பா, இளைப்பாறுதல், வருகை, நித்திய ஜீவன், பரலோக மேன்மை எனக்கு தான். நான் இவைகளை சுதந்தரிக்கிறேன், உமக்குள் வாழப் போகிறேன். தீர்மானங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹalleluya, praise the Lord, praise the Lord. Oraba shalaba kabalaba shantalaba kabauriandala. Hallelujah, praise the Lord. வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்வதற்காக वो प्रतिज्ञा को पाने के लिए கிறிஸ்துவுக்குள்ளே கடந்து வாருங்கள். मसीह यीशु में आप आइए, பாவங்களை அறிக்கையிடு, और अपने पापों का अंगीकार करें, இயேசுவை நோக்கி கூப்பிடு, यीशु का पुकारे, இயேசுவே हे यीशु என் பாவங்களை மன்னியோ, पापों को क्षमा कर, நான் ஒரு பாவி, मैं पापी हूँ, என் குற்றங்களை பொறுத்தருளோ. मैं पापों को क्षमा कर। சகோதரா, வாய் திறந்து கூப்பிடு. भाई आप मुंह खोलकर पुकारे, சகோதரி, வாய் திறந்து கூப்பிடு. बहन आप मुंह खोलकर प्रार्थना करें, வாலிபர்களே, வாய் திறந்து கூப்பிடுங்க. जवान लोग अपने मुंह खोलकर पुकारे। உன் பாவம் உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது. तेरे पाप तेरे विनाश में ले जा रहा உன் है, தவறினால் பல கஷ்டங்களுக்குள் இருக்கிறாய். जो अब तू दुख में कष्ट में तू उठा இந்த रहा ராத்திரி है। வேளை இயேசு மன்னிக்க ஆயத்தமாய் इस இருக்கிறார். समय में परमेश्वर क्षमा करना चाहता है, அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ண போகிறார். वो अपने पवित्र लहू से धो के शुद्ध करना உள்ள चाहता है। திறந்து வாய் திறந்து கூப்பிடுங்கள். जो मुंह खोल के पुकारे, இயேசுவே, என்னை மன்னியோ, என்னை மன்னியோ, मुझे क्षमा कर, என் பாவங்களை மன்னியோ, मेरे पापों को क्षमा कर, உம் இரத்தத்தால் என்னை கழுவோ, तेरे लहू के द्वारा मुझे धो, உமது அபிஷேகத்தை எனக்கு ஊற்று. तेरा अभिषेक मुझ पर उठे, உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். तेरे वचन को मैं आज्ञा मानूंगा, நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வேன். मैं बपतिस्मा लूंगा, முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வேன். डुबकी बपतिस्मा लूंगा। இந்த ஜீவனத்தின் ஆசீர்வாதங்கள் எனக்கு தேவை. ये जीवन के आशीष मुझे चाहिए, பரலோக ஆசீர்வாதம் எனக்கு தேவை. स्वर्गीय आशीष मुझे चाहिए। தாருமையா, ये दे प्रभु, வாய் திறந்து கேளுங்கள். मुंह खोलकर मांगिए, கேளுங்கள், वो பெற்றுக்கொள்வீர்கள். मांगिए पाएंगे। என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொன்னார். मुझे और पुकार परमेश्वर ने कहा, ஒருவர் கூட சும்மா நிற்க கூடாது. एक भी जन चुप ना रहे। ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கேளுங்கள். अब्राहम का आशीष को मांगे, ஊழியர்களே ஆசீர்வாதங்களை கேளுங்கள். ये सेवक को आशीष को मांगे, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு பிரியமாய் वो இருக்கிறது. सबको आशीष देना चाहता है। இந்த கன்வென்ஷன் உன்னை வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். इस कन्वेंट से आप खाली नहीं जाएंगे, எனக்கு திட்டமாக தெரியும். मुझे अच्छा से मालूम है தேவனுடைய ஆவி இங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். परमेश्वर के आत्मा हमारे बीच में कार्य कर रहा है। வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார். यहाँ से सुनने वाले आपको परमेश्वर आशीष देगा। எத்தனை தூரத்தில் இருந்தாலும் உனக்கும் இந்த ஆசீர்வாதம் சொந்தம். जो कितने दूर में रहे तो भी परमेश्वर का आशीष आपका கர்த்தரை है। நோக்கி கூப்பிடு. परमेश्वर को पुकारे, வாக்குத்தத்தத்தை விசுவாசி. प्रतिज्ञा पर विश्वास அதை करे, பற்றிக் கொண்டு ஜெபம் பண்ணு. जो घुटने में होकर प्रार्थना करे। கிறிஸ்துவுக்குள் கடந்து வாருங்கள். मसीह यीशु में आइए। அருமை பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்திலும் இந்த கன்வென்ஷன் எங்களை கொடுத்த 2ஆம் நாளிலும் கொண்டு சேர்த்த மக்களுக்காய் ஸ்தோத்திரம். கொடுத்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆபிரகாமுக்கு பண்ண ஆசீர்வாதங்களை இந்த வாக்குத்தத்தை நாங்கள் விசுவாசித்து சுதந்திரித்துக் கொள்ள தேவன் உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை உள்ளம்பரமாய் கேட்ட மக்கள் அனைவரும்
உம்முடைய அன்பை அறியவும் ரட்சிப்பின் மேன்மையை பெற்று ஞான ஸ்நானத்தில் சத்தியத்தை கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியை பெற்று நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்பட தேவன் உதவி செய்யும். செய்தமானி ஆசீர்வதியும் நேருக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாற்றும். தொடர்ந்து வரும் நாட்களுக்கு கூட்டங்களையும் ஆவியானவர் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது நீர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இரட்சகர் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.